அதெல்லாம் நடக்கணும், அற்புதங்களை செய்யணும். மக்கள் அற்புதத்தை பார்த்தா தான் உள்ள வருவாங்க. அற்புதத்தை பார்த்தா தான் மக்கள் உள்ளவே வருவாங்க. அடையாளத்தை தேடுகிற மக்கள் தான் அங்க உண்டு. இந்த அற்புதம் செய்யும்போது மக்கள் ஆண்டவர் உள்ள வரும்போது அவங்களுக்கு தெய்வ வசனத்தை போதித்து ரட்சிப்புக்கான வழிநடத்துகிற மிகப்பெரிய ஒரு ஊழியம் இந்த ஊழியம். அவர் சொன்னார் தேவராஜ்யம் விரிவடைய வேண்டும். ராமின் சொல்லுங்க, தேவராஜ்யம் விரிவடைய வேண்டும். சாத்தான் ராஜ்யம் விழுந்து போக வேண்டும் அல்லது அழிந்து போக வேண்டும். சொல்லுங்களேன், தேவராஜ்யம், நல்லா சொல்லுங்க, தேவராஜ்யம் விரிவடைய வேண்டும், சாத்தானின் ராஜ்யம் அழிந்து போக வேண்டும். இதை உங்க மந்திர சொல்ல வச்சுக்கணும். எங்க போனாலும் தேவராஜ்யம் விரிவடையும். இன்னும் கொஞ்சம் காலங்களில் தேவராஜ்யம் விரிவடை போகுது. அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. ரெண்டு விஷயத்தை நான் உங்களோட கூட நான் சொல்ல போறேன். அல்லேலூயா. ரெண்டு விஷயம். ஒண்ணு அற்புத அடையாளங்களை பெற்றுக்கொள்வது, இன்னொன்னு பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றுக்கொள்வது. ரெண்டு விஷயம் நமக்கு வேணும். ரெண்டு விஷயம் இருந்தா தேவராஜ்யத்தை சீக்கிரம் விரிவடையை நம்ம செய்ய முடியும். இங்க எனக்கு ப்ரூவ் பண்ணார். உண்மையா ஒரு விஷயம் சொன்னது என்னன்னா, பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். இங்க நிறைய பேர் பெற்றுக்கொண்டு இருக்கீங்க, பெற்றுக்கொள்ளாதவர்கள் பெற்றுக்கொண்டு இப்ப இங்க ஆராதனை செய்யும்போது எல்லாரும் பரிசுத்த ஆவியானவரை நிரப்பப்பட்டீங்க அப்படின்னா தேசம் அசைக்கப்படும். அன்றைக்கு மேல் வீட்டாரில 120 பேர் ஜெபித்தது போல இன்னைக்கு ஒரு சிலரா நீங்கள் ஜெபிக்கும் பொழுது இங்கே பலவிதமான ஆசீர்வாதங்கள் வெளியே போகும். இல்லையா? கொஞ்சம் நீங்க கவனமா கேளுங்க. கொடுக்கப்பட்ட 1 மணி நேரத்தில் நம்முடைய வார்த்தையை நம்ம பேசி நம்ம என்ன பண்ண போறோம். நீங்கள் என்கிட்ட பேசலாம், நான் உங்களோட கூட பேசுவேன். ஐயா எப்படி பிரசன்ட் பண்ணுவார், நல்லா பண்ணுவாரலாம், நான் உங்களோட கூட என்ன பண்ணுறேன், சில விஷயங்களை சொல்லிட்டு போகலாம் என்று விரும்புகிறேன். ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், இங்க ஆவியானவர் மட்டும் தான் பேசுறாரு. அதனால நீங்க எல்லாத்துக்கும் கீழ்ப்படிதான் ஆக வேண்டும். என்னடா அப்படின்னு நினைச்சிடாதீங்க, எது வேணாலும் பேசலாம். ஆவியானவர் பேசுகிறதை, சபைக்கு ஆவியானவர் சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்கணும். பட் உங்களையும் அது தாக்கலாம். உங்களே நான் பேசுறதான வார்த்தைகள் உங்களை என்னடா இதுன்ற மாதிரி இருக்கலாம். ஆனா ஆவியானவருக்கு செவி கொடுங்க. உங்களுக்கு ஆவியானவர் பேசணுங்கிறதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான மதிய வேலைக்காக நாங்கள் உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு நல்ல தருணத்தை நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்ததற்காக பரிசுத்த ஆவியானவருக்கு நாங்கள் நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் செவிகளை திறந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை எங்களுக்கு நீ வைத்து போகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய வருகை இது சீக்கிரமா இருக்கிறபடினாலே இப்படி பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொண்டு நாங்கள் ஆண்டவரை சுடர் வீச கர்த்தர் கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த வாய்ப்பை கொடுத்தாங்க ஐயா, அவங்களையும் நீங்க ஆசீர்வதிங்க, தொடர்ந்து நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. சரிங்களா? அல்லேலூயா. அந்த விஷயத்தை நான் காலையில யோசிச்சேன். அந்த விஷயம் இங்க இருந்துச்சு. ஆண்டவர் எப்பவுமே வழி நடத்துறது ரொம்ப முக்கியமா இருக்கும். ரொம்ப கவனிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சில நேரங்கள்ல ஆராதனை வேலையில கர்த்தர் விடுதலை கொடுப்பார் இல்லையா? ஆராதனை செய்யும் பொழுதே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான 2 ஆசீர்வாதம் ஒன்று இருக்கு. ஒரு சரீர ஆசீர்வாதம் ஒன்று, சரீரத்தில் இருக்கிற வியாதி உபாதைகள் இதெல்லாம் மாறணுங்கிறது ஒண்ணு. 2வது ஆத்மாவில் ஆவியில் இருக்கிறதான உபாதைகள் உண்டு. சரீர விடுதலை இருக்கும், ஆத்மாவில் என்ன பண்ணாது. நீங்க ஜெபம் பண்ணீங்களா, நிறைய பேர் சரீரத்தில் விடுதலை பெற்றுக்கிட்டு என்ன பண்ணுது, எப்ப விடுதலை பெற்றாங்களோ அதுக்கப்புறம் என்ன பண்றதுல ஆண்டவர்கிட்டே வரமாட்டாங்க, ஆண்டவரை பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு நடக்க வேண்டிய காரியம் நடந்துருச்சு. அப்ப சரீர ஆசீர்வாதம் ஒண்ணு இருக்கு, இன்னொரு ஆசீர்வாதம் இருக்கு, ஆத்மா ஆசீர்வாதத்தை குறித்து இருக்கு. நான் இப்ப உங்களுக்கு என்ன பேச போறேன்னா ஆத்மா ஆசீர்வாதத்துக்கு தான் பேச போறேன். ஒரு ஆத்மாவை ஆதாயமாக்கி கொள்ளுகிறவன் நானவன். சரிங்களா? அல்லேலூயா. கொஞ்சம் ஆக்டிவா இருங்க. ஆக்டிவா தான் ஆக்க போறவங்கள நீங்க. அல்லேலூயா. மணி இப்போ 1. சரிங்களா? 1 மணிக்கு பிரசங்கம் முன்னா கொஞ்சம் நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால உங்களை ஆவிகள் என்ன பண்ணும், ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு போவங்கிற மகிமை விட்டு தான் அவர் நினைத்திருக்கிறார். சரிங்களா? பரிசுத்த ஆவியின் வரம், பரிசுத்த ஆவியின் வரம். இப்ப எல்லாருமே புதுசா யாராவது இருக்கீங்களா? இங்க இன்னைக்குதான் புதுசா வந்திருக்கு. இன்னைக்குதான் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. இன்னைக்குதான் இயேசுகிட்ட இன்னைக்குதான் உள்ள வந்திருக்கேன். இல்ல புதுசு இல்லையா? இன்னைக்குதான் இயேசுவே நான் ஏத்துக்கிறேன். அவங்க மட்டும் தான் புதுசு. சரிங்களா? பாக்கி எல்லாருமே ஓரளவுக்கு நீங்க ஆண்டவர் யார், ஆவியானவர் யார், பரிசுத்தனா என்ன, நீதினா என்ன, வசனம் என்ன உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஆமா தானே? நல்லா ஆமா தான் சொல்லுங்க. ஆமா தானே? அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சமூகத்துல உங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் சொல்றேன். இந்த பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார்ல, இவரு புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு அப்படின்ற 2 பிரிக்கப்பட்டிருக்காங்க. இயேசு கிறிஸ்துக்கு முன்பு, இயேசு கிறிஸ்துக்கு பின்பு அப்படின்னு சொல்றது போல புதிய ஏற்பாட்டுக்கு பிறகு ஜீசஸ் வருகிறார், இயேசு வருகிறார். இந்த புதிய ஏற்பாட்டுக்கு முன்பு பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு காலங்கள் தான் இருந்துச்சு. சரிங்களா? இப்ப பரிசுத்த ஆவியானவரை
சபைக்கு வரும் பொழுது என்னென்னலாம் ஆளுகை நடக்கும், அந்த ஆளுகை தான் உங்கள்கிட்ட சொல்ல போறோம். உண்மையா நீங்க போகும்போது கடைசியில் ஐயா ஒரு ப்ரேயர் பண்ணுவார். அந்த ப்ரேயர் பண்ணும்போது நீங்க எல்லாருமே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறதுன்னு இன்னும் உங்களை என்ன பண்ணுறீங்க, அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறீங்க. பெற்றுக்கொள்ளாதவர்களை கர்த்தருடைய பெற்றுக்கொண்டு இந்த சபை அக்கினியாய் மாற போகுது. அல்லேலூயா. இந்த சபை ஆயிரங்களுக்கு நான் சொன்னேன், அடுத்த வருஷம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மண்டபம்லாம் பிடிச்சி என்ன பண்ணணும், 10 தாலுகாவில் மண்டபம் பிடிச்சி எல்லாத்தையும் என்ன பண்ணணும், ஆண்டோட ராஜ்யத்தை கட்டணும். அல்லேலூயா. ஆண்டோட ராஜ்யம் கட்டுறது தான் இதோடைய மிகப்பெரியதான காரியம். சரிங்களா? அதனால இந்த பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு எப்படி சபையில செயல்படுகிறார், அன்னைக்கு எப்படி செயல்பட்டாருங்கிறத உங்கள்கிட்ட பேச போறோம். எல்லாருக்கும் விசுவாசம் தானேங்க, நம்புறீங்க தானே பரிசுத்த ஆவி வேணும்னு? சரிங்களா? பரிசுத்த ஆவி அன்னைக்கு சில பர்டிகுலரான நபர்கிட்ட தான் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். ஒரு சில எப்படின்னு சொல்லணும்னா, ஒரு நபர், அதாவது ஒரு எளியா கிட்ட தான் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். ஒரு ஆபிரகாமுக்குள்ள இருந்தார், ஒரு யோசேப்புக்குள்ள இருந்தார். அவர் சொல்லுவாரு, பாருன்னு சொல்லுவான், இப்படிப்பட்ட விவேகம் உள்ள விசேஷித்த ஆவியை பெற்றவனே நான் கண்டதே இல்லைன்னு சொல்லிட்டு யாரை பார்த்து சொல்றாரு, யோசேப்பை பார்த்து சொல்லுவாரு. தானியேலை பார்த்து சொல்லுவாரு, இவனை போல விசேஷித்த ஆவி ஒருவனும் இல்லைன்னு சொல்லுவாரு. இப்படி பர்டிகுலரா ஒவ்வொரு நபர்கிட்ட தான் பரிசுத்த ஆவியானவர் இருப்பார். அல்லேலூயா. ஒவ்வொரு ஆள்கிட்ட தான் பரிசுத்த ஆவி இருப்பார். அந்த ஒரு ஆளை கொண்டு தான் கர்த்தர் தேசத்தை அசைப்பார். ஒரு ஆளை கொண்டு தான் கர்த்தர் தேசத்தை என்ன பண்ணுவாரு, ஒரு மிகப்பெரிய அசைப்பார். அப்படி அசைக்கும் போது அந்த ஒரு ஆளுக்காக வெயிட் பண்ணுவாங்க. அப்ப எலியா ஜெபம் பண்ணும் போது ஒரு அக்கினி என்ன பண்றாரு, இறக்குறாரு. ஒரு ஆள் 850 விக்கிரகத்தை என்ன பண்றாரு, விக்கிரக பாகால் தீர்க்கதரிசிகளை வெட்டி போடுறாரு. அல்லேலூயா. தூங்கக்கூடாது. சரியா? ஜெபம் பண்ணாதீங்க, தூங்க வேணாம், கேட்டா போதும். ஜெபம் பண்ணாதீங்க, தூங்க வேணாம், கேட்டா மட்டும் போதும். ரொம்ப ஆக்டிவா இருங்க. சரிங்க? 2. இப்ப ஆண்டவர் உங்கள்ட்ட என்ன சொல்ல விரும்புகிறார்ன்றதை மட்டும் சொல்ல போறேன். சரிங்களா? இப்ப பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஆள்கிட்ட மட்டும் தான் இருந்தாரு. அப்ப ஒரு ஆள்கிட்ட மட்டும் இருந்ததுனால அவர் செய்ய நினைத்தது கொஞ்சம் என்ன பண்ணுது, தடைப்படுது. ஒரு ஆள்கிட்ட இருந்தாலும் என்ன பண்ணுது, கொஞ்சம் செய்யறது தடைப்படுது. என்னன்னா அங்கங்க எழுப்புதல் வரணும், அங்கங்க எழுப்புதல் வரணும், அங்கங்க அக்கினி இறங்கணும், அங்கங்க என்ன பண்ணணும். அதாவது கிறிஸ்தவர்கள் சீஷர்கள் என்ன பண்றாங்கன்னா ஒன்று கூடி ஆராதிக்கிறாங்க. ஆராதிக்கும் போது உபத்திரவங்கள் வருது. திடீர்னு பார்த்தா என்ன பண்ண, ஸ்தேவான்ங்கிற ஒரு மனிதனை கல்லறிந்து கொள்றாங்க, ரத்த சாட்சியா மரிச்சாரு. இவங்க எல்லாம் செதறி ஓடிடுறாங்க, பயந்து என்ன பண்றாங்க, செதறி ஓடி போயிடுறாங்க. ஓடின உடனே சிதறடிக்கப்பட்டவர்கள் எங்கும் திரிந்து தேவராஜ்யத்தை பிரசங்கித்தார்கள். அல்லேலூயா. எங்கெல்லாம் ஓடினாங்களோ அங்கெல்லாம் என்ன நடக்குது, தேவராஜ்யம் பரப்பப்படுது. அல்லேலூயா. தேவராஜ்யம் உருவாக்கப்படுது. இதுதான் இந்த சபையுடைய நோக்கம், இந்த ஊழியத்தோட நோக்கம். எல்லாம் சிதறி போய் என்ன பண்ண போறீங்க, தேவராஜ்யத்தை கட்டப்படுது. ஒவ்வொரு ஊர்ல இருந்து வரைக்கும் பாத்தீங்களா, அந்தந்த ஊர்லயும் பாத்தீங்கன்னா இங்க நடக்கிறதா நடக்குது அடையாளங்களை சொல்லி இங்க நீங்க நடக்கிறத சொல்லணும். போயிட்டு அநேகருக்கு நீங்க என்ன பண்ணணும், உங்கள்ட்ட இருக்கிற பரிசுத்த ஆவியை குறித்து அநேகருக்கு நீங்க சொல்ல வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்துல அப்ப ஒரு ஆளுக்கு இருந்ததுனால அங்க ஒரு திட்டத்தை தேவன் வகுக்கிறார். ஏவேல் தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 28வது வசனம். வேறாவது வாசிங்க பார்ப்போம். ஏவேல் 2ஆம் அதிகாரம் 28வது வசனம். அங்க என்ன எழுதிருக்கு அப்படின்னா, அதற்கு பின்பு மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அல்லேலூயா. அதற்கு பின்பு மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். மூப்பர்கள் வாலிபர்கள் சொப்பனங்களையும் தரிசனங்களையும் காண்பார்கள். அல்லேலூயா. இப்படின்னு சொல்லிட்டு ஒரு எல்லார் மேலையும் பரிசுத்த ஆவியானவரை ஊற்றும்படியாய், பரிசுத்த ஆவியானவரை ஊற்றும்படியாய் கடவுள் என்ன பண்றாரு, பல காரியங்களை செய்கிறார். கொஞ்சம் எல்லாரும் எழுந்து நிற்கிறீங்களா? யாரெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் இருக்கீங்க, பரிசுத்த ஆவியானவர் யாரெல்லாம் பெற்றிருக்கீங்க? சும்மா சொல்லுங்க. பெற்றவங்க ஆண்கள், பெற்றவங்க பெறாதவங்க கட்டி பிடிக்க பார்ப்போம். பெருவங்க கட்டி பிடிக்கும், சும்மா கட்டி பிடிக்கும். இப்ப நான் ஐயாவை கட்டி பிடிக்கிறேன் பாருங்கம்மா, இங்க பாருங்க. அது ஒரு விஷயம் இருக்கு பாருங்க. நல்லா கட்டி பிடிங்க, படி கட்டி பிடிச்சேன். கிறிஸ்துக்குள்ள அந்யோன்ய ஐக்கியம்ன்றான். கட்டி பிடிங்கம்மா. ஒரு பாட்டு பாடுவோம். எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே,
எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே, வழியறியார் அலைந்த என்னை கண்டீரே உம் கண்களா, வழியறியார் அலைந்த என்னை கண்டீரே உம் கண்களா, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே, என் வாழ்விலே நீ பாராட்டினோ நான் பார்க்கிறனல்ல, வரையில் நீ தாங்கினதற்கு எல்லாரும் பாருங்க, நான் தகுதியும் அல்ல, மாறாமலே உடனிருந்து விலகாமலே நடத்தி வந்தே சொல்லுவோம், மாறாமலே உடனிருந்து விலகாமலே நடத்தி வந்தே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, சொல்லுங்க சேர்த்து, ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே, வாழ்க்கையில் ஆச்சரியத்தை போறா, ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே, கண்ணிலும் சருக்களிலும் விழுந்திட்ட என்னை, சொல்லுங்க பாப்போம், சருக்களிலும் கண்ணீரிலோ விழுந்திட்ட என்னை, துன்பங்களை கண்ட நாட்களுக்கு அந்த சமூகத்துல ஒப்புவிடுங்க பாப்போம். ஆவியானவரே, இந்த நாள் எங்களுக்கு நீர் கொடுக்கப்பட்ட நாள், என் ஆவிக்குள்ளாய் மாற்றும். எசேக்கியேல் கல்கோணை மேல் நிற்கும் பொழுது கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து நான் ஆவிக்குள்ளாய் மாறினேன். கர்த்தர் இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் கர்த்தருடைய ஆவியை ஊற்றும்படியாக, ஆண்டவரே, கர்த்தருடைய ஆவி எங்க உண்டோ அங்க விடுதலை உண்டு என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆவியானவர் இருதயங்களை திறந்து விடுகிற ஆவியானவர், வசனத்தை கேட்கிற ஆவியானவர், இந்த name of Jesus, இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்கி வரும்படியாக ஜெபிக்கிறேன், இறங்கி வரும்படியாக ஜெபிக்கிறேன். உடைய வல்லமை இறங்கி வரட்டும்பா, ஆண்டவரே, இறங்கி வரட்டும்பா. இந்த வார்த்தையை கேட்கிற வல்லமை, இந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவர் நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன். உன்னை கண்ணைத்து ஆலோசனை சொல்லுவேன். சத்தியத்தின் பாதையிலே நடத்துகிற ஆவியானவர் இறங்கி வரட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளோடு பேசுங்க, ஒவ்வொரு பிள்ளைகளோடு இடைவிடுங்க, ஒவ்வொரு பிள்ளைகளோடு இடைப்பட்டு ஆசீர்வதிக்கிறார். நடந்து நீங்க பேசுங்க, நடந்து நீங்க பேசுங்க, நடந்து நீங்க பேசுங்க, நீங்க பேசணும். நாங்க அதை கேட்டு ஆண்டவரே வாழ்க்கையில மறுரூபமடைய இந்த வாழ்க்கையை மறுரூபப்படுத்துகிறார், மறுரூபப்படுத்துகிறார். எவன் மறுரூபப்படுத்தும் நற்கிரியினாலே வல்லமையினாலே நிரப்பணும். இந்த வார்த்தைகள் செவிகள் கேட்டு இருதயத்தை திடப்படுத்திக் கொண்டு கர்த்தர் கிருபை தரும்படி ஆசீர்வதிக்கிறோம். ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, சொல்லுங்க, ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே, சொல்லுங்க பாப்போம், எல்லாம் சேர்ந்து, ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே,
வாழ்க்கையில் கர்த்தர் ஆச்சரியமான விஷயங்களை, அதிசயமான விஷயங்களை காண செய்யப்படுகிறார். பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடுக்கிறது, சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளோம் கேட்கிறது. அன்பரை ஆசீர்வதிக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. உட்காருங்க. சரிங்களா? அந்த சமூகத்துல இன்னைக்கு ஆண்டுடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நாம அன்னைக்கு இருந்த பரிசுத்த ஆவியானவர் ஒரு நபருக்குள்ள இறங்கி வந்தவர் இன்னைக்கு என்ன பண்றாரு அப்படின்னா, எல்லாரும் மத்தியிலும் இறங்கி வர வேண்டும் சொல்லி ஏவேல் தீர்க்கதரிசியில் அவர் எழுதுறாரு. மாம்சமான யாவர் மேலே ஆவியை ஊற்றுவேன். மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவி என்ன பண்ண போறான்? ஊற்ற போகிற மூப்பர்கள் வாலிபர்கள் தரிசனங்களையும் சொப்பனங்களையும் காணப்போகிறார்கள் என்று சொல்லி தேசம் சந்திக்கப்படும்படியாக, எழுப்புதலை காணும்படியாக தேவன் ஒரு என்ன பண்றார்? ஒரு திட்டத்தை ஏற்படுத்துகிறார். அல்லேலூயா. திட்டத்தை ஏற்படுத்தி இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மனிதனாய் பிறக்கிறார். யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம் பாத்தீங்கன்னா, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை வாசிக்கிறீங்களா யாராவது? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அது ஆதியிலே அவர் தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாக்கப்பட்டது, அவராலே அல்லாமல் வேற ஒன்று என்ன பண்ணல, உண்டாக்கப்படல. அப்ப ஆதியிலே, அதாவது ஆதியிலே யார் இருந்தா? பரிசுத்த ஆவியானவர் இருந்தார், இயேசுவானவர் இருந்தார், ஆதியிலே பிதாவாகிய தெய்வம் இருந்தார். அப்ப அதனால ஆதியாகமம் 1:1 சொல்லுது, 2:1 சொல்லுது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அடுத்து பூமியானது ஒழுங்கினமும் பெருமையுமாய் காணப்பட்டது. அடுத்த வசனம் சொல்லுது, ஜலத்தின் மேல், அல்லேலூயா, தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். ஜலத்தின் மேல், ஜலம் என்பது ஒரு மக்களையும் குறிக்குது, மக்கள் கூட்டத்தையும் ஜலம் தான் குறிக்குது. அல்லேலூயா. மக்கள் கூட்டமும் ஜலத்தை குறிக்கிறது. அதை நான் பேசல. இப்ப ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். சரிங்களா? ஆவியானவர் ஆல்ரெடி புதிய ஏற்பாட்டில் இல்ல, இயேசுக்கு பிறகு இல்ல, இயேசுக்கு முன்பதாகவே, இயேசு பிறப்பதற்கு முன்பதாகவே ஆவியானவர் இருந்திருக்கிறார். அதனாலதான் எலியா ஒரு தீர்க்கதரிசியா இருந்தாலும் பயப்படாம தில்லா நிற்கிறார். யோசேப்பு எடுத்துக்கொள்ளுங்க, தாவீதை எடுத்துக்கொள்ளுங்க, அல்லது சாலமோன், யாரெல்லாம் ஆவியானவர் இருந்தாரோ, யாருக்குள்ள ஆவியானவர் இருந்தாரோ அந்த ஆவியானவர் கொண்டு சேர்க்கிற காரியம்லாம் மிக பலமா இருந்துச்சு, பலமா இருந்துச்சு, பலமா இறங்கிச்சு. ஆவியானவர் என்ன பண்ணாரு? ஒவ்வொரு மனிதரை கொண்டு பெரிய பெரிய காரியங்களை செய்தார். சாதாரண காரியங்கள், அசாதாரணமான காரியங்களை செய்ய ஆரம்பிச்சாரு. அப்ப ஒரு ஆளை கொண்டு செய்யும் போது இவ்வளவு அற்புத அடையாளங்கள் நடக்கும் பொழுது ஜனங்கள் என்ன பண்ணா, யாரு பரிசுத்த ஆவியில் இருக்குதோ அவங்க தான் நல்லவங்களா இருக்கிறாங்க. பரிசுத்த ஆவியில் யாருக்குள்ள இருக்கிறாங்களோ அவங்க கேரக்டர் தான் மாறுது, குணம் தான் மாறுது, அவங்க தான் கடவுளுக்காக வைராக்கியமா நினைக்கிறாங்க, அவங்க தான் கடவுளுக்காக வாழ்றாங்க. யாருக்கெல்லாம் பரிசுத்த ஆவியில் இல்லைன்னா இல்லாத இருக்கிறாங்களோ அவங்க பாவத்துல போறாங்க. நீங்க ஆதியாகம புத்தகத்துல அதுக்கு அடுத்து வரும்போது, யாத்திராகம புத்தகத்துக்கு வரும்போது ஆண்டவர் 6 லட்சம் பேர் என்ன பண்றாரு? ரட்சிக்கிறார், வழி நடக்கிறாரு. அதுல கானான் தேசத்துக்கு போனவங்க எத்தனை பேர் நினைக்கிறீங்க? எத்தனை பேர் போனாங்க? 2 ஜெனரேஷன் போச்சு, 2 குடும்பம் போச்சு. ஒன்னு காலேப், ஒன்னு யோசுவா. பாக்கி ஆளுங்க எங்க? ஹல்லேலூயா. இன்னொன்னு உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் இயேசு கிறிஸ்து இந்த மேல் வீட்டறையில காத்திருக்க சொல்றாருல, அவர்கள் எத்தனை பேர்? கரெக்டா சொல்லுங்க பாப்போம். 120 பேர். ஆனா எத்தனை பேரை காத்திருக்க சொன்னாரு? அவர் காட்சி கொடுத்தாரு. ஹல்லேலூயா. இல்ல, உங்களுக்கு தர நான் சொல்றேன். அங்க 500க்கும் மேற்பட்டவர்கள் கர்த்தர் எத்தனை பேருக்கு காட்சி அளிக்கிறாரு? உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு காட்சி கொடுத்து தரிசனமாகி, நீங்கள் எருசலேமில் எனக்காக என்ன பண்ணுங்க, காத்திருங்கன்னு சொன்னார். காத்திருங்கன்னு சொன்னாரா? காத்திருங்கன்னு சொல்லிட்டு போறேன் நான் என்ன பண்ண, பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவான்ட்டாரு. ஆனா அங்க எத்தனை பேர் இருந்தாங்க? 120 பேர் தான் இருந்தாங்க. பாக்கி பேருங்க தன்னை ஒப்பு கொடுத்து தன்னுடைய தன் ராஜ்யத்துக்காக வாழ்ந்து காத்திருந்த 120 பேருக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் வந்தாரு. பாக்கி இருந்தவங்க என்னாச்சு? இது நமக்கு வேலைக்கு ஆகாது. எத்தனை நாள் காத்திருந்தாங்க? பரிசுத்த ஆவிக்கு எத்தனை நாள் காத்திருந்தாங்க? எத்தனை நாள் காத்திருந்தாங்க? சரிங்களா? ஓகே, சொல்ல வேணாம். ஓகே, எத்தனை நாள் காத்திருந்தாங்கன்னா வெறும் 10 நாள் தான் காத்திருந்தாங்க. 40 நாள் பரலோகத்துக்கு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். பஸ்கா பண்டிகை 50 நாள், பெந்தெகோஸ்தே பண்டிகை 50 நாள். எத்தனை நாள் இருந்தாங்க? எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு நாள் விட்டுருங்க, பெந்தெகோஸ்தே நாள் ஒரு நாள் விட்டுருங்க. அப்புறம் எத்தனை நாள்? 8 நாள் தான் காத்திருந்தாங்க. அல்லேலூயா. பரிசுத்த ஆவிக்கு எத்தனை நாள் காத்திருந்தாங்க? 8 நாளுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வருவான்னு காத்தில்லாம சிலர் வழி விலகி ஓடிட்டாங்க.
அப்ப ஆண்டவர் சொல்றது என்ன அப்படின்னா, ஆண்டவர் உங்களை என்ன பார்த்து சொல்றாரு அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் கிறிஸ்தவ ஜீவியம் ஜீவிக்க முடியவே முடியாது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஆளுகை செய்யாமல் நீங்கள் எவ்வளவு காணிக்கைகள் என்னதான் பண்ணாலும், சில நேரங்களில் ஒளியின் தூதன் வந்து என்ன பண்றான், உங்களை ஆளுகை செய்கிறான். ரவி பாரத் ஐயா பாடுறார், ஆவியில் நிறைந்து பாஷைகள் பேசி ஞாயிற்றுக்கிழமையில் ஆராதனை. ஆவியில் நிறைந்து பாஷைகள் பேசி ஞாயிற்றுக்கிழமையில் ஆராதனை. அடுத்த நாளே பாவத்துக்கு அடிமை. எத்தனை நாளே? அடுத்த நாளே சபையை விட்டு கீழே இறங்கினவனே, சபை வாசலுக்கு அந்தாண்ட போனவனே பாவத்துக்கு. வாயில வஞ்சகம், வில்வாக்குவாதம், மனதில் முழுவதும் மாய்மாலம். ஒரு நாள் கெட்டு போகும் தேவனது நாமம், ஒரு நாள் கெட்டு போகும் தேவனது நாமம். கிறிஸ்துவுக்குன்னால் மனவேதனை அவமானம் வரை. அப்ப இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன நினைக்கிறாருன்னா, அந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வந்துட்டு போறதுக்காக வரல. பரிசுத்த ஆவியானவர் ஆல்ரெடி உங்க கூடயே இருக்கணும்னு நினைக்கிறாரு. ராமன் சொல்லுங்க, ஆவியானவர் எப்படி இருக்கணும்? நான் போகும் இடமெல்லாம் நீங்க வரணும், நாம் வரும் இடமெல்லாம் நீங்க வரணும். அடுத்து, நாம் பேசும் பேச்சையெல்லாம் நீங்க பேசணும், நாம் பேசும் பேச்சையெல்லாம் நீங்க பேசணும். நீங்க இல்லாம நான் இல்லையே, நீங்க இல்லாம நான் இல்லையே, என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் பாருங்க. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இந்த சபைக்குள்ள மாத்திரம் இருக்கிறவர் அல்ல, உங்களோட அனுதினமும் என்ன பண்ற, டிராவல் பண்ண விரும்புகிறார். அல்லேலூயா. அதனாலதான் சொல்றாரு, உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள்ள இருக்கிற எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். மற்ற கடவுளுக்கெல்லாம் என்ன தேவை? ஒரு கோயில் தேவை. மற்ற கடவுளுக்கெல்லாம் ஒரு கோயில் தேவை, அந்த கோயிலுக்குள்ள உட்காரும். ஆனா என் ஆண்டவர் இயேசு இருதயத்தில் வாசம் பண்ணுகிறவர். வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி. நீங்கள் எனக்கு கட்டும் எப்படிப்பட்ட ஆலயத்தை கட்ட முடியும்? எனக்கு நீங்க அவ்வளவு பெரிய ஆலயம் கட்டுறீங்களா கேட்கிறார். கைகளினால் செய்யப்பட்ட கோயில்களிலே நான் வாசம் பண்ணுவதில்லைங்கிறார். அல்லேலூயா. இப்ப கடவுள் எங்க வாசம் பண்ண விரும்புகிறார்? என் ஆண்டவர் எங்க வாசம் பண்ண விரும்புகிறார்? சொல்லுங்க, எங்க? கை வைங்க. என் இருதயத்துக்குள்ள ஏசப்பா நீங்க இருக்கீங்க. அப்ப இருக்கிறாரா இல்லையா? ஒண்ணு உங்களுக்கு சில காரணம் சொல்ல போறேன். நீங்க யாரு, பரிசுத்த ஆவி உங்களுக்கு இருக்கிறாரா இல்லையா? அல்லேலூயா. அப்ப ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனாய் இருந்தது, அது தேவனிடத்தில் இருந்தது, அது மனுஷனுக்குள்ள ஒளியாய் வந்துச்சு. அந்த ஒளி என்னவாகுது? எந்த மனுஷனையும் பிரகாசிக்கக்கூடிய மெய்யான ஒளியாய் மாறிச்சு. அந்த ஒளி மாம்சமாகி, அந்த ஒளி என்னவாகுது? மாம்சமாகுது. அந்த மாம்சம் யாரு? இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அந்த மாம்சம் ஜீவனாயும், அல்லேலூயா, அந்த மாம்சம் என்னாவது? ஜீவனாயும் நம்மள எப்பொழுதும் வாசம் பண்ணும்படியாய் வருது. அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லலாமா? எனக்கு பயமா இருக்கு. எங்க சர்ச்சின்னு வச்சுங்களேன், இந்த 2 பேர் வந்திருக்கிறாங்க. சைலண்டா உட்கார முடியாது, அங்க பார்க்க முடியாது, எங்க பார்க்க முடியாது. ஐயா அப்படிப்பட்ட ஆள் தான். அல்லேலூயா. இது ஐயா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப நான் உங்களுக்கு இன்னைக்கு வந்துட்டு போயிடும், அவ்வளவுதான். இன்னைக்கு வந்து நான் என்ன பண்ண போறேன்? போக போறேன். ஒன்னு சிரிங்க, ரியாக்ஷன் கொடுங்க, மூச்சு விடுங்க அப்படின்னு இப்படியே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா புரியுதா புரியலையான்னு எனக்கு தெரியல. அல்லேலூயா. ஒன்னு சிரிக்கணும் இல்ல முறைக்கணும், ஏதாவது ஒன்று பண்ணணும். அப்படியே பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியுதா புரியலையா? சிரிங்க பாப்போம், சிரிச்சிருங்க. அழகா சிரிச்சுக்கிட்டே கேளுங்க வசனம். அல்லேலூயா. நான் வந்துட்டு போய் சிரிச்சுட்டு கேளுங்க. அதுக்கப்புறம் ஐயா உங்களுக்கு நடத்த தோணும். சரிங்களா? கவனமா கேளுங்க. என்னடா இது என்னமா பேசுறேன்னு நினைக்காதீங்க. ஒரு நாள் தான். சரிங்களா? ஓகே. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு? உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வாசம் பண்ண நினைக்கிறார். அப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு? அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தா மட்டும்தான் நீங்க அசாதாரணமான காரியங்களை செய்ய முடியும். ஆவியானவர் இல்லாம என்ன பண்ண, நீங்க நிறைய பேர் போய் ஓட்டுறாங்க, ஓட்ட சொல்ல ஓட்ட முடியாது. நிறைய பேர் ஊழியம் பண்றாங்க, நிறைய பேர் காரியம் நடக்குது, எதுவும் நடக்காது. ஹீலிங்ஸ் இருக்காது. ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ள இருந்தால் மட்டுமே, ஒரு மனுஷிக்குள்ள இருந்தால் மட்டுமே தான் தேசத்தை அசைக்க முடியும். தேசத்தை அசைத்தவர்கள் எல்லாருமே பரிசுத்த ஆவியானவர் கூட வச்சுட்டு தான் செஞ்சாங்க. அல்லேலூயா. அவன் நிக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் வேடு வர 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 அக்கினி புறப்பட ஆரம்பிக்கிறது. சாதாரணமாக அக்கினி புறப்பட ஆரம்பிக்கிறது. அப்ப பரிசுத்த ஆவி ஒரு மனிதனுக்கு தேவை என்பது தேவனுடைய மகத்தான திட்டமாய் மாறிச்சு. அப்படி திட்டமா மாறினதுனாலதான் நீங்க என்ன பண்றாரு அப்படின்னா, எல்லாரும் ஒன்று இப்படி எங்க இருக்க சொல்றாரு? மேல் வீட்டு அறையில வெயிட் பண்ணுங்க. எனக்காக நீங்க என்ன பண்ணுங்க? நான் போகிறது உங்களுக்கு நலமாய் இருக்கும்,
நான் போனாதான் ஒரு தேற்றவாளனை உங்களுக்காக அனுப்ப முடியும். அந்த தேற்றவாளன் வந்து என்ன செய்வாரா? பாவத்தை குறித்தும் அல்லேலூயா அக்கிரமத்தை குறித்தும் வரப்போற காரியத்தை குறித்தும் என்ன பண்ணுவாராம்? கண்டித்து உணர்த்துவாராம். பரிசுத்தர் எப்படி இருப்பாரா? தட்டி கொடுக்கறதுல பரிசுத்தர் கண்டிப்பார். கண்டித்து என்ன பண்ணுவாரு? உணர்த்த போகிறார். அப்படி உணர்ந்த போது நம்ம வாழ்க்கையில் என்ன செய்ய போறதை கத்துக்கிறோம். என்ன கண்டித்து உணர்த்த போகிறார்? அவர் என்னென்னலாம் செய்ய நினைக்கிறாரு உங்ககிட்ட, உங்களை வச்சு அவர் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரு. உங்கள்கிட்ட ஆவியானவர் இருந்தா இந்த குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட ஆவியானவர் இல்லைன்னு அர்த்தம். இல்லை அப்படின்னா கடைசியில் ஐயா ஜெபம் பண்ணி வச்சுக்கணும். அப்படின்னு சொல்லுங்கம்மா. அல்லேலூயா அல்லேலூயா. நான் சொல்ற குவாலிட்டி குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்கள்கிட்ட ஆவியானவர் இருக்கிறன்னு அர்த்தம். எனக்கு தெரியாது, ஐயாவுக்கு தெரியும், உங்களுக்கு தானே தெரியும். தன்னை தானே நீங்கள் என்ன பண்ண போறீங்க? இப்ப சோதி தெரிய போறீங்க. இது இப்படிதான் நான் வாழ்றேன், இந்த வாழ்க்கை வாழ்ந்தா நான் பரிசு இருந்தாருன்னா ஸ்தோத்திரம் அல்லேலூயா சொல்லிக்கீங்க. அப்படி இல்லைன்னா ஐயா எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் இல்லை. ஏன்னா இங்க இத்தனை பேர் பரிசுத்த ஆவியானவர் நீங்க நிறைஞ்சி பண்ணீங்கன்னா பயங்கரமான மிராக்கிள்ஸ் நடக்கும், அற்புதம் நடக்கும். இந்த ஊழியம் வந்து உங்களை இந்த ஊழியத்துக்கு மிகப்பெரிய காரியத்தை செய்ய போகிறார். பார்க்க தான் போறீங்க. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் தீவிரமாய் செய்வேன் என்று சொல்லு கர்த்தராகிய தெய்வம் சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. நமக்கு ஏமாத்தல முடியாது. மனிதனை ஏமாத்தலாம். மனிதன் முகத்தை பார்க்கணும், இயேசு இருதயத்தை பார்க்கிறார். இங்க சும்மா இல்ல. இந்த மாடல் கிறிஸ்தவங்க, இந்த பாரம்பரிய கிறிஸ்தவங்க அங்க போற எல்லாம் வரலாம். இங்க வந்து உடைக்கப்பட்டு கிளீன் ஆகி போகும். இங்க வரக்கூடிய ஆள் எல்லாமே ஆயிடும். எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசுவின் நாமத்தால வெளியே போய் இயேசுவுக்காக வாழ போறீங்க. அல்லேலூயா அல்லேலூயா. அப்ப பழைய ஏற்பாடு காலங்களில் தானியேல், யோசேப்பு, ஆபிரகாம், தாவீது, ஈசாக்கு, யாக்கோபு இப்படிப்பட்ட ஆட்களோடு தனித்தனி நபரோடு கூட வாசம் பண்ணின அவர் இன்னைக்கு சபையில் இருக்கிற அத்தனை பேரோடு, உலக மக்கள் அத்தனை பேரோடு வாசம் பண்ண விரும்புகிறார். அல்லேலூயா. அப்ப அவர் மாம்சமாகி நம்மளுக்குள்ள என்ன பண்ண போறாரு? வாசம் பண்ண விரும்புகிறார். அதான் சொல்ல போறோம். வாசம் பண்ணும்போது என்னென்ன நடந்துச்சு? வாசம் பண்ணும்போது என்னென்ன நடந்துச்சு? அப்ப 120 பேர் மேல் வீட்டாரில கூடி இருக்காங்க, ஜெபத்தோட கூட இருக்கிறாங்க. பாக்கி எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க? பாக்கி இருந்த 500+ மேற்பட்டவர்கள் இருந்தார்கள் வேதம் சொல்லுகிறது. பாக்கி இருந்தவங்க எங்க போனாங்க? என்ன செஞ்சிருப்பாங்க நினைக்கிறீங்க? எப்ப அது தாக்கு பிடிக்க முடியாது, இது நமக்கு சரி வராது, இங்க வந்தா பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க, இங்க வந்தா விபச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க, இங்க வந்தா அது செய்யக்கூடாது இது செய்யக்கூடாது, பையோட கெட்ட வார்த்தை கூட உங்க வாயிலிருந்து புறப்படக்கூடாது. நம்ம எல்லாம் கெட்ட வார்த்தை பேசாதாலாம், நம்ம எல்லாம் கெட்ட வார்த்தை பேசாதாலாம். இப்படி எல்லாம் பிரசங்கம் பண்ணா யார் சர்ச்சைக்கு வருவா? இப்படியும் பிரசங்கம் பண்ணா சர்ச்சைக்கு வரதான் எழுப்புதலை கொண்டு வருகிற மக்கள். இப்படியும் வல்லமையான பிரசங்களை கேட்டு வசனங்களை கேட்டு ஆண்டவருக்காக வைராக்கியமா நிக்கிற ஒரு கூட்டம் இருக்கு பாத்தீங்களா? அந்த கூட்டத்தை வச்சுதான் கர்த்தர் எழுப்புதலை கொண்டு வர போகிறார். அடிச்சுட்டு போற கூட்டம் இல்ல. அல்லேலூயா. முத்துக்களால் களஞ்சியத்திலே சேர்க்கப்படுகிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் தேடி கொண்டு இருக்கார். அந்த கூட்டம் நீங்களா இருக்கீங்கன்னு தான் பேசுறோம். அந்த கூட்டம் நீங்களா இருப்பீங்கன்னு பேசுறேன். அப்ப நம்ம இந்த பூமியில வாழும்போது நம்ம அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதை தேவன் இந்த நாள் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. தேவன் நாள் அவங்க என்ன பண்ணுவாரு? கற்றுக் கொடுக்க போகிறார். அலட்சியமா நினைச்சிடாதீங்க. தேவ ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்கணும். நல்ல காது திறந்து கொடுத்து இருதயத்தை திறந்து கொடுங்க. கர்த்தர் உங்களோடு கூட மிக அருமையாய் பேசுவார். அல்லேலூயா அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என்ன நினைக்கிறார்னா எல்லாரோடு கூட அவர் வாசம் பண்ண வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு கோயில் மட்டும் இருக்கும். சாலமன் கட்டின ஒரு ஆலயம் இருக்கும். எல்லாரும் என்ன பண்ணணும்? அந்த ஆலயத்துக்குள்ள போய் ஆண்டவர் ஆராதிக்கணும். அம்மாவா இல்லைங்களா? அம்மாவா இல்லைங்களா? பழைய ஏற்பாடுகள்ல என்ன இருக்கு? அதை எங்க தொழுது கொள்ளணும்? அதுக்குன்னு ஒரு பர்டிகுலரான ஒரு இடம் இருக்கும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஆராதிக்கிறதுக்கு ஒரு பர்டிகுலர் நபர் தான் இருப்பாங்க. இன்னும் பாத்தீங்க அப்படின்னா இன்னார் தான் ஊழியம் செய்யணுங்கிறது இருக்கு. எல்லாரும் ஊழியம் செய்ய முடியாது பழைய ஏற்பாட்டுல. ஆனா புதிய ஏற்பாட்டுல அப்படி இல்லவே கர்த்தரை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வருங்கிறார். மலைகளிலே, சந்துகளிலே, தெருக்களிலே அங்க 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 என்ன பண்ணும்? ஆண்டவரை ஆராதிக்கிற நாட்கள் வருங்கிறார் கடைசி காலத்துல. அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு? ஒரு மனிதன் கூட எல்லா இடத்துலயும் இருக்கிறார். எங்கெல்லாம் நீங்க ஜெபிக்கிறீங்களோ, எங்கெல்லாம் நீங்க ஆராதிக்கிறீங்களோ, எந்த இடத்துல நிக்கிறீங்களோ, முட்டி போட்டு ஜெபிக்கிற இடங்கள்ல எங்க 2-3 பேர் நாமத்தினாலே கூடி ஜெபிக்கிறீங்களோ, துதிக்கிறீங்களோ, அங்க நான் வருவேன்ட்டார். எல்லா இடத்துலயும் ஆண்டவர் இருக்க ஆரம்பிச்சிட்டார். அல்லேலூயா அல்லேலூயா. அப்ப எல்லா இடத்துலயும் ஆவியானவர் வந்து உங்களை ஆளுகை செய்து உங்க வாழ்க்கையை அற்புதமாய் அதிசயமாய் மாற்ற விரும்புகிறார். அப்படி மாற்ற ஆண்டவர் தான் சொல்றேன்.
அப்ப எல்லாருமே வரணுங்கிறதுக்காக தேசம் சந்திக்கப்பட வேண்டும். எல்லோரும் ஆவியானவரை ஏற்றுக்கொண்டு தேசத்திற்காக பிரதிபலிக்க வேண்டும். தேசம் என்ன பண்ணணும்? சந்திக்கப்பட வேண்டும். இந்த ஞாயிற்றுக்கிழமை போற விசுவாசம் இனிமே இருக்கக்கூடாது. இந்த ஒரு நாள் ஆட்டமா இருக்காதீங்க. உங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று சாதிங்க, ஏதாவது ஒன்று செய்யுங்க, தேவராஜ்யத்தை கட்டுங்க, தேவனுக்காக வாழுங்க, தேவனுக்காக எல்லாத்தையும் எழுதுமா இல்லைங்களா? இன்றைய சுவிசேஷம் வேறு, அன்றைய சுவிசேஷம் வேறு. அது திரும்ப உங்களுக்கு இன்றைய சுவிசேஷம் என்ன சொல்லுங்க பார்ப்போம். கொஞ்சம் டஃபா தான் இருக்கு. இன்றைய சுவிசேஷம் என்ன சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு சுவிசேஷம் எப்படி சொல்லுவாங்க? வீடு இல்லையா, கர்த்தர் வீட்டை தருவார். கார் இல்லையா, கர்த்தர் காரை தருவார். வேலை இல்லையா, கர்த்தர் வேலையை தருவார். குழந்தை இல்லையா, கர்த்தர் குழந்தையை தருவார். வாருங்கள், கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அப்படித்தானே இந்திய சுவிசேஷம். ஆனா அந்திய சுவிசேஷம் இயேசு எப்படி சுவிசேஷம் அறிவிச்சாரு? பேதுரு, மீன்களை பிடித்த உன்னை நான் மனுஷர்களை பிடிக்கும்படியாய் மாற்றுகிறேன். எல்லாத்தையும் விட்டுட்டு, வலையை விட்டுட்டு, மீனை விட்டுட்டு, போட்டை விட்டுட்டு என் பின்னே வா. அல்லேலூயா. ஆபிரகாம் அழைக்கிறார் கர்த்தர். ஆபிரகாமே, உன் தேசத்தையும் உன் இனத்தையும், அல்லேலூயா, உன் தாய் தகப்பனையும் விட்டு என் பின்னே வாங்குறாரு. சிலது பிடிச்சிக்கும். நம்மள சில பிணைப்பு என்ன பண்ணும்? நம்மளை பிசினி மாதிரி பிடிச்சிக்கும். அதனால பிணைப்பு உடைக்கிறது தான் முகம் அபிஷேகத்தை முறிக்குங்கிறார் ஆண்டவர். சில பிணைப்புகள் இருக்கு உங்களுக்குள்ள. ஆவியானவர் உங்களுக்கு சொல்றாரு, சில உங்களை விட்டு ஆண்டவரை நெருங்க விடாதபடி ஒரு பிசினி என்ன பண்ணுது? பிடிச்சிக்கிட்டு இருக்கு. நீங்க அறுத்துக்கிட்டு வரணும், அந்த முகத்தை முறிக்கணும். அப்படின்னா அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க ஆவியானவர் இறங்கினாதான் உடையும். அதனாலதான் சொல்லுவாங்க, ஆவியானவர் இறங்கினா கட்டுகள் உடையுது. ஆவியானவர் இறங்கினா பிசாசு ஓடுது, கேன்சர் மறையுது, அற்புதம் நடக்குது. ஆவியானவர் இறங்கினாதான் நடக்கும். உங்களுடைய பிணைப்பு தேவையில்லாத பிணைப்புகள் இருக்கு தெரியுங்களா? அந்த பிணைப்பு எப்போ உடையும்? நான் உண்மையா சொல்றேங்க. ஆபிரகாம கர்த்தர் அழைக்கும் போது எப்படி அழைச்சாரு? பணம் வேணும், காசு வேணும், நீங்க நினைச்சு ஒண்ணு சொன்னார். ஆபிரகாம கர்த்தர் அழைக்கும் போது எப்படி அழைச்சாரு? எல்லாத்தையும் விட்டு வந்தான்னு சொன்னாரு. இப்ப எல்லாத்தையும் அவன் என்ன நடந்துச்சு? எதுவுமே இல்லாம இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சா? ஆபிரகாமுக்கு என்ன நடந்துச்சுங்க? வீடு, வாசல், துறவு, நிலம், பலம் எல்லாம் இருந்துச்சா இல்லையா? அவர் என்ன பண்ணாரு? இட்டுட்டு வாங்கினாரா? இட்டுட்டு வாங்கினார். வந்துட்டாரா? வந்தவனே 13ஆம் அதிகாரம் என்ன சொல்லுது? 1ஆம் அதிகாரம். ஆபிரகாம் வெள்ளியிலும் பொன்னிலும் வேலைக்காரிகளிலும் வேலைக்காரர்கள், ஆடு மாடு, எல்லா மிருக ஜீவன்களிலும் சிறந்த சீமானா இருந்தாங்க. அல்லேலூயா. விட்டுட்டு வந்தவருக்கு தான் ஆசீர்வாதம். பிடிச்சிக்கிட்டே இருக்கணும், ஆசீர்வாதம் வரவே வராது. நீங்க ஆசீர்வாதத்தை பிடிச்சீங்கன்னா நன்மையும் கிருபையும் உங்களுக்கு வராது. முதலாவது தேவ ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு இவைகள் உங்களுக்கு கூட கொடுக்கப்படுங்கிறாரு. நீங்க ஆசீர்வாதம் போனீங்கன்னா இயேசு உங்க கூட வர மாட்டாரு. இயேசுன்னு போனீங்கன்னா ஆசீர்வாதம் பின்னாடி விடுறாரு. அல்லேலூயா. இயேசுன்னு போனா ஆசீர்வாதம் பின்னாடி வரும். நீங்க நன்மையும் கிருபையும் ஒண்ணே வச்சுங்க. இயேசு வர மாட்டார் உங்க கூட. கர்த்தர் மேய்ப்பராக இருந்தால் நான் காட்சி அடையேன். கடைசி நான் 5வது வசனத்துல அவர் என் மேய்ப்பராக இருந்தார், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அல்லேலூயா. நன்மையும் கிருபையும் என்ன பண்ணும்? என்ன தொடரும்? நான் ஆண்டவருக்கு முன்னாடி போகிறேன், ஆண்டவருக்காக எல்லாத்தையும் சகிக்கிறேன். அப்ப இந்திய சுவிசேஷம் வேறு, அன்றைய சுவிசேஷம் வேறு. இப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு வாங்க. நீங்க என்ன பண்ண மாட்டீங்க? சொன்னீங்கல்ல, எப்படி விட்டு வர முடியும்? ஐயோ, நான் எல்லாத்தையும் வாங்குறதுதான் சர்ச்சைக்கு வந்துருங்க நீங்க. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். பாடுங்க பாப்போம். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். சொல்ற அர்த்தம், நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடு. வாய்த்தாந்து பாடுங்க. நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவா. சொல்லி பார்ப்போம். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார்,
ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதம் கர்த்தருக்கு ஒரு செகண்ட்ல கொடுத்துருவார். ஆசீர்வாதங்கிறதுலாம் ஆண்டவர்லாம் பெரிய ஒரு விஷயமே இல்லை. ஆனால் காசு புகழ் இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுக்குறதுலாம் ஒரு செகண்ட் ஆகாது. தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான்னு வேதம் சொல்லுவார். நீங்க இங்க எதுக்கு வந்தீங்களோ, ஒரு சுகம், ஆராதனை, ஆசீர்வாதத்துக்கு வந்தாலும் இதெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு டக்குன்னு கொடுக்குறாரு. ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு பாத்திரமாய் மாறுங்க. உங்க பாத்திரம் ஆண்டவருக்கு ஏற்றிருக்கான்னு பாரு. நம்ம சாதாரண சாப்பிடுற ஒரு பாத்திரத்தை நல்லா சுத்தம் பண்ணி கழுவி சாப்பிடணும்னு நினைக்கிறேன்னா, உங்களை எண்ணி ஆண்டவர் யூஸ் பண்ணணும், உங்களை என்ன ஆண்டவர் பயன்படுத்தணும்னு நினைக்கும் போது அந்த பாத்திரம் எப்படி இருக்கணும்? ரொம்ப சுத்தமா இருக்கணும். இல்லை அப்ப ஆவியானவர் அனுதினமும் நீங்க என்ன பண்ணணும்? ஒரு நாளைக்குரியவர் இல்லை, அனுதினமும் ஆவியானவரை நீங்கள் அழைக்கணும். ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கணும். இருக்குன்னு தான் பெரிய ஆசை. அப்ப எல்லா தேசத்துல இருக்கிற எல்லாரும் சத்தியத்தை அறிவியணும், எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவ ரட்சிப்பை கொடுக்கணும், எல்லாரும் மோட்சம் போகணும், பரலோகம் போகணுங்கிறது தேவனுடைய திட்டம். அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தான் பரிசுத்த ஆவியானவர் மாம்சமான யாவர் மேலும் தம்முடைய ஆவியை ஊற்றுவேன். மூப்பர்கள் வாலிபர்கள் தரிசனங்களையும் சொப்பனங்களையும் காண்பார்கள். என் ஊழியக்காரன் மேலும் ஊழியக்காரின் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். பரிசுத்த ஆவியானவர் எல்லாருக்குள்ளே என்ன பண்றாரு? வர விரும்ப ஆரம்பிச்சிட்டார். அல்லேலூயா. அதனாலதான் நீங்க இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு அப்போஸ்தலர் எழுதுவார், லூக்கா அப்போஸ்தலருக்கு எழுதுவாரு. எழுதுவது என்ன எழுதுவார் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பார்த்துட்டு இருப்பாங்க. ஆண்டவர் எடுத்துக்கொள்ளப்பட்டாரு. வாசிக்கிறீங்களா? அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க பார்ப்போம். அன்றையும் கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி யோவான் ஸ்தலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான். இன்னும் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. இயேசு மரித்த பிறகு என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஐயோ அவர் போயிட்டாரு, இனிமே அடுத்த என்ன நடக்கும்னு சொல்லிட்டு இருந்த தவித்து கொண்டிருந்த மக்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், நீங்க ஏன் வானத்தை அண்ணாந்து பாக்குறீங்க? யோவான் என்ன பண்றாரு? உங்களுக்கு ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான். இன்னும் சில நாட்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஒரு மிகப்பெரிய பிரதிஷ்டை நடக்க போகுது. அல்லேலூயா சொல்றாரு. சொன்ன உடனே 8ஆம் வசனம் சொல்லுது, வாசிங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடையணும். அல்லேலூயா. என்ன அடையணுமா? நீங்க பலனாவே இருக்க மாட்டீங்க. பலனா சொல்லுங்க. என்ன அடையணும்? பலன் அடையுது. எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும். அல்லேலூயா. அதான் ஒரு இடத்துல இருந்த சுவிசேஷம் எங்க போகுது? அதாவது ஆண்டி முதல் சொல்லுங்க, ஆண்டி முதல் சொல்லுங்க, ஆண்டி முதல் அரசன் வரைக்கும் பிச்சை எடுத்துக்கொண்ட தேவாலயத்தில் பிச்சை எடுத்துக்கொண்டிருந்த ஒரு பிறவி சப்பானிக்கு போய் நசனாக இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நடந்துட்டு ஒரு ஆண்டி தானே. ஆண்டி முதல் அரசன் வரைக்கும் எத்தியோப்பியா மந்திரிக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுது. இன்னொரு பவுல் சரித்திரத்துக்கு பவுல் எங்கெல்லாம் அந்த சிறைச்சாலை அங்க போய் இயேசு பத்தி பேசுகிறார். ஆண்டி முதல் அரசன் வரைக்கும் இயேசுப்பா ராஜ்யத்தை கட்டுன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துக்கும் சுவிசேஷம் போகுது. அப்படின்னு சொல்லுங்க. அப்ப அதுக்கு காரணம் யார் நினைக்கிறீங்க? பரிசுத்த ஆவியானவர். நீங்க சிலரை கூப்பிடுங்க, வரமாட்டாங்க. ஏன் சொல்லுங்க? நீங்க சர்ச்சைக்கு கூப்பிடுங்க, ஏன் வரமாட்டாங்க? கூப்பிடுங்களா இல்லைங்களா? ஏன் வரமாட்டாங்க? நீங்க கூப்பிட்டா வரமாட்டாங்க. உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்து பரிசுத்த ஆவியானவருக்கு விட்டு கொடுத்து, ஆண்டவரே இந்த குடும்பத்துக்கு நான் போறேன், இந்த குடும்பத்துல இந்த ஆத்மா ரட்சிக்கப்படணும், இந்த ஆத்மா விடுதலை ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஜெபத்தோடு போய், ஆண்டவரே என்னால ஒண்ணு இல்லை, நான் கிறிஸ்துவுக்குள் மறைந்து சொல்லுங்க, சிலுவையில் அடையப்பட்ட இயேசுவை என்ன பண்ண போறேன்? நான் உமக்கு நேராய் காட்ட போகிறேன், ஜனங்களுக்கு நேராய் கொடுக்க போகிறேன். என்னை பார்க்கிறவர்கள் ஐயா சொன்னாரு, 100% அற்புத அடையாளங்களை பார்த்து வர கூட்டம் ஒண்ணு உண்டு. ஆனா உங்களை பார்த்தா சர்ச்சைக்கு வருவாங்க. உங்கள்ட்ட பேசும்போது, உங்களோட கூட பேசும்போது, உங்கள்ட்ட பேசுற மக்கள், பழகிற மக்கள் ஆண்டவர்கிட்ட வரணும்னா நீங்க யாராம இருக்கணும்? ஃபயர், வல்லமை உள்ள ஆளா இருக்கணும். சபையில் இருக்கிற ஆளும் வல்லமை உள்ள ஆளா இருக்கணும். அப்படியே முடிஞ்சு என்ன பண்ணுவீங்க? 2 மணிக்கு முடிஞ்ச பிறகு வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணலாம்? ஏதோ ஒரு சினிமா படம் பார்க்குறது, ஊரு கதை பேசு, உலக கதை பேசுனா வருஷம் கூட இருக்க மாட்டார், இருக்கவே மாட்டார். ஃபயர். இந்த செவ்வாய்க்கிழமை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை, நாட்டியம் இன்னும் ஆண்டவரை
இன்னும் உங்களோடு கூட அதிகமாக நான் என்ன பண்ணணும், வாழணும்னு நினைக்கிற விசுவாசிகளாக மாறுங்க. ஏன்னா தேசம் உங்களுக்கு கொடுக்க போறாரு, தேசத்தை உங்க கையில எங்க கையில கொடுக்க போறாரு. ஆமீன் சொல்லுங்க. ஆமீன் சொல்லுங்க. தேசத்தை உங்க கையில என்ன பண்ண போறாரு, கொடுக்க போறாரு. ஆவியானவர் என்ன பண்ண போறாரு, கொடுக்க போறாரு. அப்ப நாம போய் ஒரு ஆள்கிட்ட போய் சுவிசேஷம் அறிவிச்சாலோ ஏதோ ஒன்று சொன்னாலோ, இப்ப பாஸ்டர் போய் சொன்னாக்க உடனே வந்துடுறாங்க. ஐயா சொல்றீங்களா, ஐயா உங்ககிட்ட மட்டும் நல்லா பேசுறாங்க ஐயா, ஆனா நாங்க போனா பேச மாட்டோம். ஏன்னா அவர் ஆவியானவர் இருக்கிறாரு, உங்ககிட்ட இல்ல. நீங்களும் ஆவியானவரோட கூட போனீங்கன்னா அவங்க யாரை பார்ப்பாங்க, அவருக்குள்ள இருக்கிற ஆவியானவரை பார்ப்பாங்க. இப்ப என்ன அவருக்கு கூட்டு எடுத்திருக்கிறாரு, என்னைய பார்த்தாரு, எனக்குள்ள இருக்கிற ஆவியானவரை பார்த்தா கூட்டுக்க முடியும். அவர் சுபாவத்துக்கு என்ன கூட்டதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க, மார்ட்டினை பார்த்தல, மார்ட்டினுக்குள்ள இருக்கிற ஆவியானவரை பார்த்து. அல்லேலூயா, அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் என்ன நினைக்கிறார் தெரியுமா, ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கணுங்கிறார். அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தா உங்களுக்குள்ள என்ன இருக்காது. ஒரே வசனத்தை வந்து வாசிங்க. அல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 16. வாசிங்க பார்ப்போம். அல்லேலூயா. 14 என் நாமத்திலே நீங்கள் எதை கேட்டாலும், 14 நினைக்கிறேன், என் நாமத்திலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்கிறேன். வாசிங்க பார்ப்போம். செய்வேன். நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால், கவனமாக கேளுங்க, ரொம்ப முக்கியம். நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறவங்க எப்படி இருக்கணுமா, அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்வீங்க. பரிசுத்த ஆவியானவர் வரணும்னா யார் வேணும் உங்களுக்கு, என்ன செய்யணும், நீங்க அன்பா இருக்கணும். அப்புறம் என்ன செய்யணும், கற்பனைகளை கைக்கொள்ளணும், வசனத்தை மனதார ஏற்றுக்கொள்ளணும். உங்க குணம் மாறணும்னா வசனத்தை மனதார ஏற்றுக்கணும். அடுத்து வாசிங்க. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இயேசு கிறிஸ்து ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் வருவேன்னு சொன்னாரா, அப்ப எப்பொழுது இருப்பாரு? அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுநாதர் தன் பிதாவை வேண்டிக் கொள்ளும் பொழுது ஒரு பரிசுத்த ஆவியை அனுப்பணும்னு சொன்னார்ல, அவரு எப்பவுமே இருக்கலாம்னு நினைச்சாரா, இல்ல ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வரலாம்னு நினைச்சாரா, செவ்வாய்க்கிழமை இல்ல வெள்ளிக்கிழமை வரலாம்னு நினைச்சாரா? இப்ப நீங்க எல்லாம் உங்க கூட ஆவியானவர் இருக்கிறாரா, இல்ல உங்க கூட இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை வந்ததான் வருதா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க பொதுவா சபைகளை ஞாயிற்றுக்கிழமை தான் பரிசுத்த ஆவியானவர் வராரு, அதோட அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் வராரு. இந்த 6 நாள் எல்லா ஆவியும் வந்துருது உள்ள. அல்லேலூயா, உண்மைதான், எல்லாமே வந்துருது. நீங்க முறைச்சாலும் சிரிச்சாலும் அதுதான் உண்மை. என்ன ஆவி வந்துருது, எல்லா ஆவியும் வந்துருது. பாவம் அவரு பாஸ்டிங்ல இருந்து ஜெபம் பண்ணி மக்களை அடுத்த கடந்து கொண்டு போறான்னு பார்த்தா, அப்படியே பார்த்தா நல்லதா இருக்கீங்க. உங்க வீட்டுல, தெருவுல, உங்க ஊர்ல, உங்க கணவர்கிட்ட, உங்க பிள்ளைகிட்ட கேட்டாதான் தெரியும் நீங்க எந்த ஆவியில இருக்கீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க எந்த ஆவியில இருக்கீங்கன்னு தெரியும். நீங்க அந்த ஆவியில இருந்தா தேசம் அசைக்கப்படாது. அந்த ஆவி வெளியே போகும். எந்த ஆவி வெளியே போனோம்? உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிற நேரம் இது. மனுஷங்கிட்ட நடிக்கலாம், பாஸ்கிட்ட நடிக்கலாம், கணவர்கிட்ட நடிக்கலாம், மனைவிட்ட நடிக்கலாம், பிள்ளைகிட்ட நடிக்கலாம், வேலை செய்யறதுல நடிக்கலாம். என் ஆவியானவர்கிட்ட உங்க பாஷை பலிக்கவே முடியாது. உறுதியா சொல்றேங்க, உங்களை கடவுள் பயன்படுத்த நினைக்கிறார், உங்களை ஆசீர்வதிக்க நினைக்கிறார். இப்பகுதியிலிருந்து ஒரு பெரிய தேவராஜ்யம் கட்டப்படும் நினைக்குதுன்னா உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் என்பதை மறந்துடாதீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே இன்னைக்கு முடிவுல உங்களுக்கு எப்படியாவது பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்டவங்க பெறாதவங்களுக்கு என்ன பண்ணும், திரும்பி என்ன பண்ணுறான், ரெனியூவல் பண்ண போகுது. ஆவியானவருக்கு மகிமை உண்டாகுது. அல்லேலூயா. அப்ப அந்த ஆவியானவர் என்ன பண்றாருன்னா உங்களுக்குள்ளே வாசம் பண்ண நினைக்கிறார். அந்த ஆவியானவர் வரும்பொழுது நீங்க என்ன செய்யணும், அன்பா இருக்கணுமா. உலகமே பின்னால். அப்ப பேதுரு சொல்றாரு பாருங்க, யோசிச்சு பாருங்க. பேதுரு வந்து மீன் பிடிச்சிட்டு இருக்கிறது, பழைய என்ன பண்றாரு, அலசிட்டு வீட்டுக்கு போல நினைக்கிறார். நைட்டு ஃபுல்லா மீன் பிடிச்சாரு, ஆமா தானே? அப்ப பேதுரு வந்து நல்ல ஒரு மீனவர்.
நல்ல மீன் பிடிக்கிறவர், நல்ல கணிசம் தெரிஞ்சவர். ஆமாவா இல்லைங்களா? கடலையே ஆராய்ந்து அறிந்து வச்சிருக்கிறாரு பேதுரு. கடலை குறித்து எல்லாம் ஆராய்ந்து அறிந்து வச்சிருக்க பேதுரு போதனை நினைக்கிறாரு. கர்த்தர் என்ன பண்றாரு? அந்த போட்ல போய் என்ன பண்றாரு? உட்கார்றாரு. உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதனை பண்றாரு. போதனை பண்ணியாச்சு. இப்ப எப்ப நம்ம மீன் பிடிக்க போமான்னு கேட்கிறாரு. அவன் சொல்றாரு, நைட்டெல்லாம் பிரயாசப்பட்ட ஆண்டவரே, கவர்மெண்ட் நைட்டெல்லாம் கஷ்டப்பட்டு மீன் பிடிச்சேன், ஆனா ஒண்ணும் கிடைக்கல. ஆனா நீங்க சொல்றீங்க, கவனிங்க, நீங்க சொல்றீங்கன்றதுக்காக நான் வலைய போடுறேன். நான் கேட்கிற கேள்வி, இதுக்கு முன்னாடி பேதுரு ஒரு பார்த்தாரா? எப்படி பேதுருக்கு அப்படிப்பட்ட மகாபெரிய விசுவாசம் வந்துச்சு? இதுக்கு முன்னாடி பேசவும் இல்லை பேதுட்டு. அவரு ஃபர்ஸ்ட் பாக்குறாரு, பார்த்துட்டு என்ன சொல்றாரு? பிரசங்கம் பண்றாரு. பிரசங்கம் பண்ணிட்டு வாப்பா மீன் பிடி பண்றாரு, போறாரு, ஆழத்துக்கு வரலுங்கிறாரு. ஆழத்துல போய் விளைய போடுறாரு. அவன் சொல்றாரு, அவர் பேர் சொல்றாரு, ஆண்டவரே நைட்டெல்லாம் மீன் பிடிச்சேன், ஒண்ணுமே கிடைக்கல, ஆனா நீங்க சொல்றீங்கன்ற ஒரே காரணத்தால நான் வலைய போடுறேன். இப்ப எப்படி அவரால் அது போடணும் இருக்கு? என்ன எப்ப பேசினாரு? எப்ப சத்தியம் அறிவிச்சாரு? அவருக்கு எப்ப ஆண்டவர் சத்தியத்தை அறிவிச்சாரு? அறிவிக்க உள்ள ஒண்ணுமே இல்லை. எப்படி அவன் எப்படி நடந்து நினைக்கிறீங்க? எப்படி வார்த்தை நடந்தது? எங்க அவர் பேசுறாரு? பேசினாரா? அப்ப எப்படி அவரு விசுவாசிச்சாரு? இப்ப பிரசங்கம் பண்ணல, போட்டு உட்காந்து இவரு ஒருத்தர் என்ன பண்றாரு? அந்த பிரசங்கத்தை கேட்டிருக்கிறாரு. கேட்டவன்லாம் போயிட்டான். ஓரத்துல கேட்டாரு பாத்தீங்களா? அவருக்குள்ள ஆவியானோட கிரியை செய்ய ஆரம்பிச்சது. அல்லேலூயா. கேட்டவன்லாம் போயிட்டான். ஒரு ஆள் மட்டும் கூட வராரு. யாரு? நீங்க 5 அப்ப 2 மீன் 5000 பேர் கொடுத்தாருல, வாங்கி சாப்பிட்டோம் திருப்தி அடைஞ்சலாம் போயிடுவான். கூட வரது 12 பேர் தான் இருப்பாங்க. அல்லேலூயா. அங்க போயிட்டு அவர் போய் மீனை பிடிச்சாரு. போட்டாரு. போட்ட உடனே 2 போட்டு அமிழத்தக்கதான மீன் பிடிச்சிருக்காரு. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 2 போட்டு அமிழத்தக்கதான மீனை பிடிச்சாரு. பிடிச்ச உடனே இயேசு சொல்றாரு, மீன் பிடிச்சாச்சு. 2 போட்டு மீன் நைட்லாம் கிடைக்கவே இல்லை. இன்னைக்கு 2 போட்டு மீன் வந்துச்சு. வந்தவொடனே இயேசு சொல்றாரு, பா நீ மீன்லாம் விட்டுடு, என் கூட வாங்க, அவனை மனுஷனை பிடிக்க போன வருவாங்களா யாராவது? இப்பதான் சரியான பாடு கிடைக்குது, இப்பதான் சரியான மீன் கிடைச்சிருக்கு, இந்த நேரத்தில் என்ன ஊழியத்துக்கு வா, அதுக்கு அனுப்புறோம் சொல்லிட்டு வர இல்லையா? நீங்க சொல்லிருப்பீங்களா இல்லையா? என்ன யாரும் ஜபத்துக்கு அதுக்கு அனுப்புறோம். இன்னைக்குதான் என்னது வேலையே கிடைச்சிருக்கு, என்னதான் சொல்லுவீங்க நீங்க. அதனாலதான் இயேசு மேல இருக்கிற அன்பு தான் பரிசுத்த ஆவியானவர் வர வைப்பது. என்னிடத்தில் நீங்கள் அன்பா இருந்து என் பிதாவின் கட்டளைகளை வசனத்தை கேட்டான், கீழ்ப்படிஞ்சான், தேவன் மேல அன்பு செலுத்தினான். அந்த அன்பு தான் எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசுவோடு வர வச்சுட்டான். அல்லேலூயா. சொல்றாங்க, அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். அன்பே இல்லாம தேவன் உண்மையை பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த புதுசா வந்திருக்காங்க பாத்தீங்களா? நான் உங்களுக்கு பார்த்து சொல்றேன், இந்த உலகத்திலே ஜீவன் உள்ள ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்து தான். அவர் மட்டும்தான் எந்த ஜாதி இனம் மதம் எதுவும் பார்க்காம அவங்களுக்கான இரக்கத்தை பாராட்டுகிற ஒரு தெய்வம். நீங்க எப்படி வந்தீங்கன்னு தெரியல, வந்துட்டீங்க. கர்த்தர் ஒருவர் தெய்வம் என்று இல்லைங்க. பாகால் தெய்வமானால் பாகாலை வழிபடுங்க, தேவன் தான் தெய்வமானால் தேவனை மட்டுமே வழிபடுங்க சொன்னார். குந்தி குந்தி நடந்துகிட்டு ஒரு ஊற்றிலிருந்து 2 தண்ணீர் புறப்படவே கூடாது. நாய் குணம் பேய் குணம் இருக்கவே கூடாது, ஒரே குணம் தான் இருக்கு. ஆமா தானே? ஆமாவா இல்லைங்களா? ஒரு குணம் நாய் குணமா இருக்கு. ஐயோ இந்த நேரத்தில் எப்படி இருக்குன்னு தெரியல இந்த அம்மா ஐயா. அடுத்து பேய் குணம் இருக்கு, இருக்கா இல்லையா? அடுத்து மனுஷ குணம் இருக்கு. இந்த 3 குணத்தையும் தூக்கி போட்டுட்டு பரிசுத்த ஆவியின் குணம் உங்களுக்குள்ள வரணும். ஆமீன் சொல்லுங்க பாப்போம். அதனாலதான் கர்த்தர் சொல்லுவாரு, அதாவது எபேசியர் இருக்கிறது 4ஆம் அதிகாரத்துல இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கு. சொல்லாம போனாலும் இதுக்கு ஃபினிஷிங் கிடைக்காது. நான் சொல்ல வந்த கான்செப்டே போயிட்டு இருக்கு பாருங்களேன். எபேசியர் இருக்கிறது இருக்கும் 4ஆம் அதிகாரம் வாசிங்க, 20 வாசிங்க பார்ப்போம். 4:20 எபேசியர் 4:20. நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்துவுள்ள சத்தியத்தின்படி நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவராலே போதிக்கப்பட்டீர்கள். யாரால போதிக்கப்பட்டீங்க? போதிக்கப்பட்டீங்க. அடுத்து வாசிங்க. அந்தபடி எந்த நடக்கைக்குரிய? முந்தின நடக்கைக்குரிய மோசம் போகும் இச்சைகளினாலே கெட்டு போகிற எந்த மனுஷன? நாய் குணம், பேய் குணம், மனுஷ குணம், அந்த பழைய மனுஷன் இருக்கான் பாருங்க.
ராமன் சொல்லுங்க, நீங்களும் பார்க்கறது பயமா இருக்கு எனக்கு. ஆமா தானையா? என்ன ஐயா, நாய் குணம், பேய் குணம், மனுஷ குணம் ஓடணும். ஓடணும்னா இல்லையா? குணம் மாறாம நீங்க எப்படி ஆண்டோட போக முடியும்னு நினைக்கிறீங்க? உங்க குணமே மாறல ஒரு நாள் ஆத்த குணம். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. எங்க போய் நிக்க போதே தெரியல. அப்ப அந்த நாய் குணம், பேய் குணம் போய் முந்திய மோசம் போக்கும் இச்சையால நடந்திருக்கிற மனுஷனை, பழைய மனுஷனை என்ன போடு? கலைத்து போடு. கலைத்து போடு போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவராகி மெய்யான நீதி பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்கு என்ன போகணும்? பழைய மனுஷன் போகணும். பழைய மனுஷன் புதிய மனுஷன் வரணும். அந்த புதிய மனுஷன் யாரு? பரிசுத்த ஆவியானவர். ஆமென் சொல்லுங்க. இந்த பரிசுத்த ஆவியானவர் இருந்தா தாங்க நீங்க வீட்டுல ஜெயம் எடுக்கணும். இங்க உங்களுக்கு போதிக்க ஆவியானவர் ஒரு ஊழியரை வைத்திருக்கிறார். ஒருவேளை உங்க வீட்டுக்கு போய் போதிக்க சில ஊழியர்கள் வரலாம். உங்களை தன்னிச்சா காப்பாத்திக்கொள்ள யார் வரணும்? எனி டைம் ஐயா உங்க கூட இருக்க முடியாது. அதனாலதான் என்ன பண்றேன், நான் ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தா நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாதோறும் காட்டுவேன், பயப்படாதே, உன்னை கண் வைத்து ஆலோசனை சொல்லுவேன். அறிவுரை நான் கூறுவேன். என்ன கூறுவேன்? அறிவுரை நான் கூறுவேன். இங்க யாரும் பூர்ணமாவலாம் இல்ல, நல்லவங்களா இல்ல. நமக்கு ஒவ்வொரு நாளும் அறிவுரை கூறி நமக்கு நல்வழி நடத்துவதற்கு ஒரு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். பெர்க்மன் சரியா பாட்டுலாம் பாடி பாருங்க. கட்டுப்பாட்டு ஆவியானவர் உன்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார், இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவன் நான். அல்லேலூயா. எங்களுக்குள்ளே வாசம் பண்ணும் ஆவியானவர் இந்நாளிலும் சித்தம் போல் எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. அல்லேலூயா. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தான ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்கள் எல்லாத்துக்கும் யார் தேவை? எங்க ஆவியானவர்னா கிறிஸ்தவ ஜீவிக்க முடியாதம்மா ஐயா. அல்லேலூயா. ஆவியானவர் இருந்தா மட்டும்தான் அவர் உங்களுக்கு போதிப்பார், வெளிப்படுத்துவார். ஆவியானவர் இருந்தாதான் நீங்க சரியான பாதைக்குள்ள போக முடியும். கட்டுகளை அப்பதான் முடியும், பிசாசு அப்பதான் ஓடும். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க, உங்களுக்கு போதிக்கணுங்கிறதுக்காக மட்டுமே, உங்களை தனியா விட்டுற கூடாதுங்கிறதுக்காக மட்டுமே அவர் சொல்றார், உங்களுக்கு நான் திக்கட்டனா விடு. என்ன பண்ண போறோம்? அடுத்து வாசிங்க அந்த வசனத்தை. யோவான முடிக்க போறோம். வாசிங்க, வாசிங்க பார்ப்போம். வாசிச்சீங்களா? யோவான் இல்ல, யோவான் 14 வாசிச்சீங்கல்ல? கட்டளைகளை என் நாமத்தினாலே இல்ல, அடுத்த வசனம் வாசிங்க. வாசி முடிச்சிருது. அப்பொழுது என்றென்றைக்கு உங்களோடு கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை உங்களுக்கு, அப்ப என்னென்னைக்கு உங்களோட இருக்கும்படி சத்திய ஆவியானவர் வந்துட்டார். வந்த பிறகு வாசிங்க. உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடினாலே அது என்ன பண்ணாது? இப்ப நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த ஆவியானவர் ஏன் உங்களுக்கு இருக்கிறாரா இல்லையா உங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம் கேட்டீங்கன்னா, நீங்க உலகத்துல இருந்தீங்கன்னா ஆவியானவர் கூட இருக்க மாட்டார். நீங்க எதுல இருந்தீங்கன்னா உலகத்தை குப்பையாக்கணும், பரலோகத்தை என்ன ஆகணும்? உங்க வீடா மாத்தணும். ஒருவேளை இது வரைக்கும் பரிசுத்த ஆவி எனக்கு தெரியாது, பரிசுத்த ஆவியை நான் பெற்றுக்கொள்ளணும், அல்ல பரிசுத்த எனக்கு இருந்தாரு போயிட்டாரு, இப்பெல்லாம் எனக்கு வெறுமையா காண்றேன், சரியா என்னால ஜெபம் பண்ண முடியல, சரியா என்னால என்ன பண்ண நிறைய காரியம் பண்ண முடியல, சில விச்சை என்ன வந்து இருக்குது, சில பாவங்கள் இருக்குது, முன்னாடி நான் ஜெபம் பண்ண மாதிரி இல்லை அப்படின்னு நீங்க இருந்தீங்கன்னா இப்ப அவரை நீங்க கூப்பிடணும். நீங்க உலகத்துல வாழ்ந்தீங்கன்னா சத்திய ஆவி ஆகிய தேற்றவாளன் உங்களை அவரை நீங்க பார்க்கவே முடியாது. அதனாலதான் வேதம் சொல்ல, இருதயத்தில் சுத்தம் உள்ளவன் பாக்கியவான், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். தேவனை தரிசிப்பதற்கு இருதயம் உலகத்துல இருக்க கூடாது. உலகத்தை வச்சுக்கிட்டே நீங்க என்ன பண்ணக்கூடாது? இங்க வந்தீங்கன்னா உலகம் பின்ன போகணும், சிலுவை முன்ன போகணும், உலகம் பின்ன இருக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியம்.
இப்படி ஒரு ஜெனரேஷன், இப்படி ஒரு கூட்டத்தை கர்த்தர் கொடுத்துட்டாருன்னா எழுப்புதல் வந்துருங்க. இப்ப நம்ம எழுப்புதலுக்காக ஜெபம் பண்ணது இல்லைங்களா? நீங்க எழுப்புதலுக்காக நிக்கணும் அப்படின்னா உங்களுக்குள்ள யார் வரணும்? பரிசுத்த ஆவியானவர் வரணும். ஆமீன் சொல்லுங்க. உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்தாதான். ஒருவேளை உங்களுக்குள்ள இருக்குன்னா இந்த காரியம், இந்த இந்த சில நான் சொன்ன பாத்தீங்களா, இந்த குவாலிட்டிலாம் உங்களுக்கு இருக்குதான்னு பார்த்தேன். பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் எல்லாருக்குள்ளேயும் ஆவியானவர் வந்தாதான் என்ன பண்ண முடியும்? அவர் உங்களுக்கு நடத்த முடியும். இப்ப கோயில்ல மட்டும் கடவுள் இருக்கு, என்ன பண்ணுவாங்க? ஒரு சாமி இங்க இருக்கிற சாமி இல்லை, சாமி இங்க இருக்கு, சாமின்னு சொல்ற சாமி எல்லாம் கோயில் இருக்கு. இப்போ கோயிலில் போயிட்டு குளிச்சுட்டு விருது வந்துட்டு அப்படி போயிடுறாங்க, திரும்பி போய் பாவம் பண்றாங்க. ஆமாவா இல்லையா? அந்த கோயிலுக்கு போற நேரத்தில் மட்டும் நல்லா தலை சீவிட்டு பார்க்க எல்லாம் எடுத்துட்டு போறாங்க. திரும்பி கோயில் முடிஞ்சோன்னு என்ன பண்றாங்க? சண்டை பொறுத்தன்னா அக்கிரமம் பண்றது எல்லா பாவத்தையும் பண்றாங்களா இல்லைங்களா? இப்ப கோயிலே இருக்கிறதுனால அவங்க கடவுளை ஏமாத்துறாங்களா இல்லையா? கோயிலுக்கு முன்னு ஏதாவது காணிக்க போட்டு அதை பண்ணிட்டு ஏமாத்திட்டு போயிட்டு திரும்பி இப்போ நீங்களும் என்ன பண்றீங்க? கோயிலுக்கு வரீங்க, எங்கே வரீங்க? இது கோயில் நினைச்சிட்டு வரீங்க, இது சர்ச்சுக்கு வரீங்க. வந்து என்ன பண்றீங்க? ஆண்டவரே சோத்தாண்டவரே, நான் செஞ்ச பாவத்தை கழுவும், நீங்க செய்யற காலத்தை கழுவும், அதை கழுவும், இதை கழுவும், அப்பா கழுவிட்டாரு, அப்பா ஆண்டவரே சோத்திரன்னு காணிக்க போட்டு போடுவீங்க. போயிட்டு ஒரு வாரம் ஃபுல்லா பாவம் பண்ணிட்டு, ஒரு வாரம் ஃபுல்லா உலக வாழ்க்கையில இருந்து விட்டு திரும்பி வந்து ஆண்டவரே சோத்தாண்டவரே, சோத்தாண்டவரே பாவத்தை கழுவிட்டாரா? ஏன்னா அவர் தான் கிருபை உள்ள ஆண்டவர் ஆச்சு, அவர் தான் இரக்கம் உள்ள ஆண்டவர் ஆச்சு. தன் பிள்ளைகள் கேட்டா கொடுக்கறதுக்கு அவர் தயங்காத இருக்கிறார் ஆச்சு, கிருபை உள்ளவர் அவர். அதனால சரி அடுத்ததாக மாதி வரும் பிறகு அடுத்த வாரமும் கழிவு திரும்பி விழுந்துட்டு வர்றதுதான் கோயிலுக்கு வர ஆட்கள். இப்படி நீ என்ன வந்து அப்பப்ப பார்க்க வேணாம், இனிமே நீ என்ன பார்க்க வா, ஆனா உன் கூடயே நான் வருவேன், உன் கூடயே நான் டிராவல் பண்ண போறேன். நீ எங்க போய் வேலை செஞ்சாலும், எங்க மாங்காய் திருநாளும் தேங்காய் திருநாளும் பித்தாட்டம் பண்ணாலும் பொய் சொன்னாலும் எங்க இருக்கிற ஆண்டவர் உங்களுக்குள்ளேயே இருப்பாரு. போய் மாங்காய் திருட போயின்னு வச்சுங்க, ஏய் மாங்காய் திருடாதான்னு. ஒரு பொண்ணு ரோட்ல போயிட்டு இருக்கு, இப்படியே பார்த்துட்டு ஒரு ஸ்திரீ எச்சியோட பாக்குறோம் அப்படின்னு பொய்யே சொல்லிட்டு வச்சுக்க, பொய் நாவை அருவருக்கிறோன்னு சொல்லுவாரு. ஆமா, ஒருத்தர் போய் அடிக்க போனா தீமையோட எதிர்த்து திரிக்க வேண்டாம்னு சொல்லுவாரு. ஒருத்தர் சபிச்சானா அவனை சபிக்காதுன்னு சொல்லுவாரு. எல்லாத்தையும் யார் சொல்லி கொடுப்பான்? உங்களுக்குள்ள இருந்தாலே சொல்லி கொடுப்பாரு. எங்க சர்ச்சில் இந்த வாரம் சொன்னேன், எல்லாரும் நில கண்ணாடி வாங்கி வச்சுங்க. அந்த மாதிரி வேறு பார்த்தீங்களா நில கண்ணாடி, எது மாதிரி எல்லாரும் வாங்கி கொடுக்கும். நான் வந்து காசு காசுன்னா எல்லாரும் வாங்கி தரலான்னு இருக்கேன். ஐயாட்ட சொல்லுங்க, நான் எல்லாரும் வாங்கி கொடுத்துறேன். நில கண்ணாடி வாங்கி கொடுத்து வச்சுக்கங்க கையில. அப்பப்போ உங்க வீட்டுல பேய் வருதா பாருங்க. பேய் வரும். இப்ப இங்க இருக்கிற மாதிரி நீங்க இருக்க மாட்டீங்க. நல்லவங்களா வீட்டுல பொண்ணு பேய் வரும் அப்படின்னா பொண்ணு நடக்குன்னா மனைவிகள்லாம் ஒரு கண்ணாடி வச்சுங்க, கணவர்லாம் ஒரு கண்ணாடி வச்சுங்க. அப்படியே போய் காட்டுங்க. கணவன் மனைவி தச்சு வந்தீங்கன்னா தெரியுது. கணவன் மனைவி தச்சு வந்தோடனே அந்த மனைவி வந்து பேயா மாறுறது என்ன பண்ணுவோம்? ஏன்னா நிறைய முறை உங்ககிட்ட சொல்றேன், நீ நம்ப மாட்ட, நீயே ஒண்ணு பாருன்னு என்ன பண்ணுங்க, நல்ல கண்ணாடி காட்டுங்க. ஆஹா இப்படிதான் நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்? கணவர் அப்படி பண்ணா என்ன பண்ணுங்க, பாரு நீ முழுசா மாறு இருக்குன்னு சொல்லுங்க. ஆமாங்க, அப்படிதாங்க இருக்கு நம்ம வாழ்க்கை. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ரொம்ப பரிசியா இருக்கீங்க, ரொம்ப உங்களுக்கு நல்லவங்க மாதிரி இல்லை. கெட்ட வெளில போனா கெட்ட வருன்னு கேட்டு பாருங்க, ரொம்ப கொல்ல கூட்டாதான் இருக்குல்ல. அப்ப ஆண்டவர் என்ன பண்ணாலும் நீ விளையா இருக்க கூடாதுங்கிறதுக்காக மகளே நான் உங்க கூடயே இருக்கிறேன். இயேசு சொல்றாரு, கோவப்பட்டு அவ்வளவுதான், அதை பார்த்து அவ்வளவுதான். ஏன்னா எங்க இருக்கிறாரு? நீங்க சர்ச்சைக்கே விட்டுட்டு போயிட்டீங்கன்னா அவர் விட்டுட்டே இருப்பாரு. யாரெல்லாம் பரிசுத்தாவினர் வேணும் அவர் அவங்க கூட தான் இருப்பாரு. அதுதான் சொல்றாரு, எப்பொழுதும் உங்களோட கூட இருக்க முடியாது. நீங்க நினைக்கிறீங்க கோயில்லாம் இல்லது, உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவங்களுக்குள்ள இருக்கிறாரு. அப்ப யாரு பாக்குறாங்களோ பாக்கலையோ பரிசுத்த ஆவியானவர் பார்க்கிறாருங்கிற ஒரு பயம் உங்களுக்குள்ள வந்தாதான். பரிசுத்த ஆவியானவரின் அனுதினமும் இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என் மேல அப்படி கண்ணை வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. கிறிஸ்தவெல்லாம் சும்மா நினைக்காதீங்க, எல்லாத்துக்கும் கடவுளையும் ஏமாத்தி போடலாம். எங்க அப்பா இயேசுவை ஏமாத்த முடியாதுங்கிற, காசுக்கு ஏமாந்து போறவர், பணத்துக்கு ஏமாந்து போறவர், பொருளுக்கு ஏமாந்து போறவர், பெருமைக்கு ஏமாந்து போறல. மேலோகத்தார் பூலோகத்தார் புகழ்ந்து போற்றக்கூடிய முழங்கால் யாவுகளும் உணங்கக்கூடிய வல்லமை உள்ள ஒரு பெரிய நாமம் உடையவர். யாரும் சொல்ல தேவையில்லை, யாரும் சொல்ல தேவையில்லை. அவர் யார் என்பதை உலகம் அறிந்து கொள்ளும். நான் பெரிய ஆளு, நான் நல்லவன் அப்படின்னு எந்த புகழ்ச்சி நமக்கு தேவையில்லை. கர்த்தர் ஒருவனை புகழ்ச்சி பண்ண ஆரம்பிச்சுட்டா தூக்கி தாப்பு வச்சுருவார். இப்ப உங்க இருதயத்தை தேவனுக்கு நேராக கொடுக்க போறீங்க. அப்ப பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தார் அப்படின்னா, உங்களுக்குள்ள இருந்தார்னா அந்த உள்ளான மனுஷன் இருக்க மாட்டான். இருக்கான உள்ளான மனுஷன்
உள்ளான மனுஷன் இருக்கானா இல்லையா? கத்துனால அல்லேலூயா கரெக்டா தான் போகுதுண்ணே. இருக்கான் தானே? ஏன்னா இருக்காங்களா இல்லைங்களா? ஏன்னா போட்டுலாம் தரல, நான் இங்க இல்ல 2000 பேர் இருந்தாங்க, அங்கேயே தான் சொன்னேன். என்ன எங்க விட்டாலும் அதான் சொல்லுவேன். ஏன்னா நாளுக்கு நாள் நம்ம சுத்திகரிக்கப்பட வேண்டும். உங்களுக்குரிய கணக்கு உங்கள்கிட்ட கேட்பாரு, எங்களுக்குரிய கணக்கு எங்க கிட்ட கேட்பாரு. எப்பா நீ செய்ய வேண்டியது செஞ்சான்னு கேட்பாரு. நான் செய்ய வேண்டியது செஞ்சுட்டேன்ப்பா. இல்ல ஜனங்களாம் உன்னை கல்ல அடிச்சா விட பரவாயில்ல. என்னடா போதும் முன்னாடி இங்க இருக்கிற பாஸ்டர் என்ன பண்ணணும், இவன் அடிப்பாங்க தான். சிலருக்கு வயிறு அறிந்தான், சிலர் நம்ம என்ன பண்ணுவான், ஏசுனாலே பிசாசு பொறுத்துனான்வான். சொன்னாங்களா இல்லையா? எத்தனை விமர்சனம் தான் நம்ம என்னங்க சொல்ல வேண்டியது சொல்லிட்டு போயிட்டு இருக்கு. 33 வருஷத்துல 3 வருஷம் தான் ஏசப்ப ஊழியமே செஞ்சாரு. 3 வருஷத்துல யாருக்கு பயந்தாரா, ஏதாவது செஞ்சாரா? அது அவருக்குள்ள இருந்தது யாருன்னு தான் பார்க்கணும். இங்க எல்லாருமே மனுஷனை பாக்குறாங்க, அவ்வளவுதான். மனுஷனை பாக்குறான், மனுஷனுடைய அழகை பாக்குறான், அவன் போடுற ஷூவை பாக்குறான், பெரிய சர்ச்சா பாக்குறாங்க, கார் இருக்கான்னு பாக்குறாங்க. ஆவியானவர் இருக்காரான்னு பாக்கணும்ல, ஆவியானவர் யாருக்கு இருக்கிறான்னு பாக்கணும்ல, ஆவியானவர் யாருக்குள்ள கிரியை செய்யறான்னு பாக்கணும்ல. இப்ப நீங்க யாரை பார்க்கணும்? ஆவியானவர் யாருக்குள்ள இருக்கிறான்னு தான் பார்க்கணும். ஷோ காட்டிக்கிட்டு பிலிம் காட்டிக்கிட்டு அது காட்டிக்கிட்டுலாம் உத்தி கேட்டப்படுங்க. ஆவியானவர் மனிதனுக்குள்ள இருந்தார் விமர்சனங்கள் வரும் தான், கெட்ட பேர் தான் சொல்லுவோம், செய்யாத தப்பு செஞ்சானுவோம். உண்மையா இருந்த ஒரு காரணத்துக்காக யோசிப்பு என்ன பண்றான், சட்டி அவுத்து போட்டு ஓடுறாரு. உண்மையா இருந்த ஒரு காரணத்துக்கு நினைச்சிருந்தா அன்னைக்கு என்ன பண்ணலாம், வேற மாதிரி மாறிப்பாரு. உண்மையா இருந்த ஒரு காரியம் சட்டை கேட்டு போட்டு ஓடுறாரு, அதற்காக ஜெயிலுக்கு போனார். கர்த்தருடைய வாக்கு தத்தமா சொல்லுகிறேன், வாயின் வார்த்தையா சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையில பரிசுத்த ஆவியின் ஒருவர் இருந்தா மட்டும் தான் உங்களை வாழ முடியும். இல்லைன்னா உங்களால என்ன பண்ண முடியாது, விலை நிற்க முடியாது. அதுதாங்க ரியல் ஹீரோ. அவர் தான் உங்களுக்கு கதாநாயகன். அவர் உங்களுக்கு கதாநாயகனா இருக்கும்போது தான் நீங்கள் கதாநாயகவே மாறுங்க. அப்ப அவர் இருந்தா உங்க வாழ்க்கை முற்றிலுமாய் மாறும். நான் சொல்றேன் இன்னைக்கே மாறுன்னு சொல்லல, ஒவ்வொரு நாளும் ஒரு குழந்தை எப்படி பிறந்து வளருவதோ அது போல பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள பிறக்க வேண்டும், வர வேண்டும் என்பதை நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும். தயவு செய்து இது கடைசி காலம், எழுப்புதலுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். எழுப்புதல் வரணும். பஸ்ல போறவர் பஸ்ல போயிட்டு போய் குடிச்சார், அம்மா அலர் அடிச்சுட்டு வரணும். அப்படின்னு சொல்லுங்க. அற்புதம் நடக்கணும், அதிசயம் நடக்கணும் அப்படின்னா உங்க பரிசுத்த ஆவியானவரை எனக்குள்ள வாங்கப்பா. எத்தனை நாளும் உங்களை நாங்கள் துக்கப்படுத்திட்டோம், எத்தனை நாளும் உங்களை என்ன பண்றோம், நீங்க இந்த வரவெல்லாம் உங்களை உதாசீனப்படுத்திட்டோம், உலக வாழ்க்கைக்கு போயிட்டோம், உங்க மறந்துட்டோம். எங்களுக்குள்ள நீங்க வாங்க ஏசப்பா, ஒரு நாளும் மன்னிச்சு ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. நீங்க ஆண்டோட்டு ஒப்புரவாங்க. டெய்லி ஒரு பாத்திரத்தை கழுவுறது போல டெய்லி என்ன பண்றீங்க, நைட்டு சாப்பிடுறீங்களா, சாப்பிடுங்க தான், எல்லாரும் சாப்பிடுங்க, எல்லாம் ஊன்னு சொல்லுங்க, சாப்பிடுங்க தானே. சாப்பிட்டு என்ன பண்ணுவீங்க, நீங்க சாப்பிட்டு சாப்பாடு தானே, நீங்க வச்ச குழம்பு தானே, அப்படியே தட்டை போட்டு காலையில அதில் எடுத்து சாப்பிட வேண்டியது தானே. நீங்க சாப்பிட்டது தான் தட்டு, நீங்க சாப்பாடு சாப்பிட்டு தான் சாப்பாடு தான். அது என்ன ஆயிடுச்சு, சாப்பிட முடியாது. ஏன் சாப்பிட முடியாது, வீணாயிடுச்சு, கொஞ்சம் சும்மல் வர ஆரம்பிச்சு. அது என்ன பண்ணும், கொஞ்சம் சுத்தம் பண்ணி தான் வைக்கணும், வச்சு. இப்ப நீங்க தான் ஆண்டவர் உங்களை என்ன பண்ணணும், டெய்லி. அப்போ உங்க ஜெபம் எப்படி மாறணும், டெய்லி உங்களை சுத்திகரிக்கணும். ரோட்ல போயிட்டு இருக்கிறோம், காலைல குளிச்சுட்டு தான் வந்துருக்கேன், வீட்டில் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அது கை அப்படி என்ன வச்சுக்கலாம், லைட்டாக என்ன பண்ணும், யாரும் அந்த அழுக்க போட்டாங்க சொல்ல முடியும். உலக வாழ்க்கையில சில அழுக்குகள் நம்ம மேல வந்து என்ன பண்ணும், அடி அந்த அழுக்கை தேய்ச்சி குளிக்கிறது நம்ம வேலை. அந்த அறிவை நமக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறார். சொல்லுங்க, பாவம் வரும் தான், அக்கிரமம் வரும் தான், சாபம் உங்களை தேடி வரும் தான். அதை அனுதினமும் நீங்க என்ன பண்ணணும், கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அந்த பாவம் தான் இந்த உலகத்தில் நிறைந்து இருக்கிறது. பாவம் வாழ்க்கை அதை கிளீன் பண்ணுவதற்கு உங்களுக்கு யார் வேணும், பரிசுத்த ஆவியானவர் வேணும். இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தா வியாதி எப்படிங்க வரும், பேய்களை துரத்த போறீங்க, வியாதிகளை சுகமாக்க போறீங்க. நீங்க எங்க இருக்கிற எல்லாருமே ஆமீன் சொல்லுங்க. நீங்க ஆமீன்லாம் சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே நம்ம ஒப்பு கொடுப்போமா. நிறைய பேச வேண்டியது இருக்கு, ஆனா ஐயா 2 மணிட்டாரு, மணி 2 மணி ஆயிடுச்சு. தெரியுங்களா உங்களுக்கு தெரியாதா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். போதுமா, போதும்ல, சீக்கிரம் முடியான்றீங்களான்னு தெரியல. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவருங்க. எங்க சர்ச்சில் வந்து நாங்கள் வந்து 11:30 மணிக்கு ஆரம்பிப்போம், 1 மணிக்கு தான் முடிப்போம். 12:30
1.5 மணி நேரம் பிரசங்கம். 1.5 மணி நேரம் பிரசங்கம் அப்படின்னா இங்கே நான் கொஞ்சம் ஸ்லோவாக பேசுகிறேன். ஏன் பேசுகிறேன், நீங்கள் எதோ கோச்சிங்களோ அதை பார்த்து பேசணும். இல்லை, நாங்கள் சர்ச்சையில் அப்படி பார்த்தீங்கன்னா வெட்டு ஒன்று துண்டு ஒன்று தான். ஒன்று வாழ் இல்லை குந்தி நடந்துட்டு என்ன பண்ணதா இருக்காது. குந்தி நடந்துட்டு சும்மா ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசும். ஒரு சர்ச்சை விஷயம் வெளில போகுது. ஐயா நடந்தாலும் இப்படி பேசுறானா, சபையில வந்து இங்க நின்றுட்டான் அப்படின்னா இங்க தேவனுடைய மனுஷன். வெளில இருந்தா அம்மா அக்கா தம்பி பழகிக்கலாம். இங்க நின்னா தேவ மனுஷன், தேவ ஆவியன். அங்க நின்னா தேவ மனுஷன் தான். இங்க நின்னா அவருக்கு மட்டும் கட்டுப்பட்டு ஆகணும். அங்க வந்துட்டா சரி சகோதரிமா அக்கா அண்ணன் வண்டிங்கன்னு பேசிடலாம். ஆனா இங்க பேச முடியாது. அதனால தயவு கூறுது நம்ம எல்லாரும் எழுதுறோமா, இன்னும் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு, நேரம் இல்லை. அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். நீங்க பரிசுத்த ஆவியானவர் வேணும்னா ஒரு 10 நிமிஷம் ஐயா என்ன பண்ண போற, கடைசியா ஜெபம் பண்றாங்க. வேணும் நீ பெற்றுக்கொண்டு ஐயா. சிலர் உங்களுக்கே தெரியாது உங்கள்கிட்ட இருக்கிறது ஒளியின் தூதுங்க. பரிசுத்த ஆவி மாதிரி தான் இருக்கும். சில நேரத்தில் ஒளியின் தூதன் செயல்பட ஆரம்பிச்சு, அது உங்களுக்கு தெரியாது. அதனாலதான் நான் ஐயாலாம் இந்த பேசும்போது என்ன சொல்றேன்னா, பேய் வந்தா ஆவி வந்தான், பேய் வந்தா பரிசுத்தம் வந்தான்னு தெரியாமலே சில பாசம் என்ன பண்ணுவாங்க, பேய் வந்திருக்கும் அதை பரிசுத்தாவி நினைச்சுப்பாங்க. அதை கண்டறியது சில அபிஷேகம் உண்டு. இது பேய் தானா? ஒரு நாள் எங்க சர்ச்சில் வந்து ஒரு சகோதரி டண்டக்கு அடிக்கடி ஆடிக்கிட்டே இருந்தது. எனக்கு இது கண்டுபிடிக்க என்ன ஆண்டவரை செய்யணும்னு பார்த்தேன். அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். பார்த்த உடனே ஒரு நாள் என்ன பண்ணிட்டேன், அடுத்த வாரம் என்ன பண்ணிட்டேன்னா, நான் என்ன பண்ணேன், இயேசுவின் நாமத்தினால கொல்லாத சத்துருவின் ஆவியே இயேசுவின் நாமத்தை மிதிக்கிறேன்னு பாருங்க. அந்த ஆண்டை கொண்டு தொப்புளுக்கு வந்துச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நாள் எங்க சர்ச்சில் என்ன பண்ணோம் அப்படின்னா, இது மாதிரி சர்ச்சை பரிசுத்த ஆவியை யாரெல்லாம் பூச்சிக்குள்ளே வாங்கன்ட்டேன். வாங்கணும்னு என்ன பண்ற ஆண்டவர் சொன்ன உடனே மக்கள் எல்லாம் வாயெல்லாம் முடியுங்க, கை தூக்குங்க, சோத்திரம் மட்டும் தான் சொல்லணும். என்ன சொல்லணும்? சோத்திரம் மட்டும் தான் சொல்லியாச்சு. சொன்னேன், பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளரே தேற்றும் தெய்வமே அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க அடிச்சுட்டு இருக்கல. ஒரு சூறாவளி மாதிரி என்ன பண்ணிச்சு, சோயிட்டுது மக்கள். அடிச்சுட்டு மக்கள் கீழே விழுந்து ஆணு பெண்ணு விழுந்து பார்த்துக்கிட்டு, இவங்க அக்கா ஒண்ணு இருக்கு, இவங்க அக்கா விழுந்து ரத்தம்லாம் வந்துருச்சு. இந்த பையனோட அக்கா ஒண்ணு இருக்கு, எல்லாம் என் ஒய்ஃபோட தான் எல்லாம் விழுந்து பறந்து பாட்டிட்டு இருக்காங்க. எனக்கா ஆண்டவரே இத்தனை நாள் நான் ஜெபிச்ச ஜெபம் எல்லாம் வீணா இப்ப போறன்ற மாதிரி, ஆண்டவரே இப்படிலாம் அற்புதம் செஞ்சுட்டீங்களா சொல்லி வீடியோலாம் எடுத்து வச்சுட்டு எல்லாம் பசங்க பண்றாங்க. பாத்தீங்களா, எனக்கு சர்ச்சில் எழுப்புதல் வந்துருச்சு, நான் ஜெபம் பண்ண எல்லாம் ஆடாத சொன்னேன். உடனே ஆண்டவர் சொன்னாரு, ஒரு மாசத்துக்கு அந்த ஆட்கள் எல்லாரையும் கொஞ்சம் என்ன பண்ண பின்தொடர் ஊழியம் செய்ய மாட்டேன். யாரெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் இறங்குறான்னு சொன்னாங்களோ அவங்க எல்லாம் பேயா இருந்துருக்காங்க. அப்பதான் நான் கண்டுபிடிச்சேன், அப்படின்னு ஒண்ணு இருக்கா அப்படின்னு. உண்மையா இருக்கு. இன்னைக்கு உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவி அப்படின்னு ஒண்ணு. அதுதான் ஆவியில நிறைஞ்சு நாட்டியமா அந்நிய பாஷை பேசிட்டு ஆவியில நிறைஞ்சு ஊர்ல போய் தப்பு பண்றதுதான் நான் சொல்றேன். அப்ப நான் போய் இப்போ கண்டவங்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா கெட்ட வார்த்தை அவ்வளோ பேசிட்டு அதில் எப்படி வரும், 4 நாள் புதிதாக்கப்படுறாங்க. அதனால் இப்போ நீங்களாம் தேர்ந்த விசுவாசிகள் ஆமீன் சொல்லுங்க. நான் சொல்றது வந்து 11 வருஷத்துக்கு முடி சொல்றேன், 11 வருஷத்துக்கு முடி சொல்றேன். இப்போ அவங்களுக்கு என்ன பண்ணுச்சு, என்னது ஏதுன்னு கண்டுபிடிக்க ஆரம்பிச்சு. ஜெபம் பண்ணாங்களா அந்த சமூகத்தில்